உலகத் தமிழர்களின் உன்னத குரல், தொன்மை தமிழின் பண்பாட்டு திரள். அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி. இயற்கைக்கும் இறைவனுக்கும் இத்தலத்துக்கும் முதற்கண் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அழகிய நிகழ்வான எங்களினுடைய வாரந்தோறும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியில் இடம்பெறுகின்ற ஏணிப்படிகள் என்கின்ற ஒரு அற்புத நிகழ்வுக்குள் நாங்கள் காலடி பதித்திருக்கின்றோம். ஏணிப்படிகள் 139 நாங்கள் இன்று காலடி பதித்திருக்கின்றோம். அந்த 139வது ஏணிப்படிகளுக்கு ஒரு ஆரோக்கியமான மிகவும் ஆளுமையான ஒருவரை நான் இங்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்றேன். அவர் யார் என்று பார்ப்பதற்கு முன்னர் முறையாக நாங்கள் எங்கள் தளத்துக்கு வந்திருப்பவர்களை முறையாக வரவேற்றுக் கொள்ளுவோம். அன்னை தமிழுக்கும் அன்னை தமிழ் உறவுகளுக்கும் முதற்கண் வணக்கம். அதே போன்று இந்த ஏணிப்படிகள் நிகழ்வினை நாங்கள் வாரந்தோறும் நடாத்துவதற்கு தளத்தினை தந்து எங்களை இந்த இலக்கிய பரப்பிலே பரப்பதற்கு எந்தவித தடையுமின்றி சுதந்திரமாக எம்மை உலாவ விட்டிருக்கின்ற எங்கள் அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை, அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையின் பல கிளை நிறுவனங்கள், அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகம், அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி என விரிந்து பரந்திருக்கின்ற இந்த வானிலே எமக்காக தளத்தினை தந்த முனைவர் தாளை உதயநேச அண்ணாவை நிறுவனர், அத்தனைக்கு நிறுவனராக இருக்கின்ற எங்கள் அண்ணன் முனைவர் தாளை உதயநேச அண்ணாவை இத்தலத்திற்கு வருக வருகவென உங்கள் அனைவர் சார்பிலும் வரவேற்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று இன்று எங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தினை பகிர்ந்து எங்கள் சமுதாயத்துக்கு ஒரு முன்னோடியாக இருக்கின்ற மிகவும் அற்புதமான மனித நேயத்தோடு தனது பணியினை தொடர்கின்ற ஆளுமையும் எளிமையும் மிக்க எங்கள் அன்பு அண்ணன் எழுத்தாளர் குரு அரவிந்தன் அவர்களை நான் வருக வருகவென உங்கள் அனைவர் சார்பிலும் இத்தலத்திற்கு வரவேற்று மகிழ்கின்றேன். அத்தோடு இத்தலத்தினை இயக்கி நிற்கும் எங்கள் அன்பு தங்கை, எங்கள் நிறுவனத்தினுடைய தொழில்நுட்பவியலராக இருந்து எம்மை எல்லாம் அழகுபடுத்தி எங்களுக்கான அத்தனை சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு தாங்கை மேரியையும் எங்களோடு இணைத்துக் கொண்டு எங்களுடைய அழகிய நிகழ்வுக்காக இங்கே இணைந்திருக்கின்ற பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர், அவரோடு இங்கு எங்கள் இன்றைய விருந்தினராக வந்திருக்கின்ற எங்கள் குரு அரவிந்தன் அண்ணாவினுடைய உறவினர்கள், அவர்களுடைய துணைவர்கள் அத்தனை பேரையும் இத்தலத்துக்கு வருக வருகவென அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். வாருங்கள் அண்ணா, உங்களை மிக்க மகிழ்வோடு மிக்க மன நிறைவோடு உங்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எங்களுடைய ஏணிப்படிகள் இன்று 138 கடந்து 139வது அரங்கிலே ஒரு பெரியதொரு எண்ணினை கொண்டு தனது காலினை இன்று பதித்திருக்கின்றது. அந்த வகையிலே உங்களை வரவேற்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள் அண்ணா, வணக்கம். வணக்கம் கவிஞர் சுகுணா சுதாகரன் அவர்களே. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல் கண் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் தமிழ் மாமணி தாளை ரா உதயநேசன் அவர்களுக்கும் அதன் நிர்வாக குழுவினருக்கும் இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் என் இனிய வாசகர்கள், நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்லுங்க. மிக்க நன்றி அண்ணா, உங்களுடைய அன்பான வரவேற்புக்கும் எங்களோடு இணைந்தமைக்கும் மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும். இவர் வேறு யாரும் அல்ல, ஈழத்திருநாட்டின் அவர் பற்றி ஒரு சில வரிகளில் நான் சொல்லிவிடுகின்றேன். மிகுதி அத்தனையே நாங்கள் அவருடைய வாயினாலே கேட்டு அவருடைய வாழ்க்கை பயணத்தினுடைய பகிர்வுகளை நாங்கள் பகிரலாம் என நினைக்கின்றேன். ஈழத்திருநாட்டின் காங்கேசன் துறை என்கின்ற அற்புத அழகிய மண்ணிலே பிறந்தவர் தான். மாவட்டபுரத்தினை பிறப்பிடமாகவும்
அங்கே பல காலங்கள் வாழ்ந்து கேட்டு பார்ப்போம் அண்ணா எதற்காக புலம்பெயர்ந்தார் என்று சொல்லி. இப்பொழுது புலம்பெயர் தேசமான இன்னொரு தாயாக எங்களை அணைத்திருக்கின்ற கனடா நாட்டினிலே தனது வாழ்வியலை தொடர்கின்ற எழுத்தாளர் ஆக அவர் இருந்தாலும் உண்மையில் அவர் ஒரு இலக்கிய ஈடுபாடும் பன்முக ஆளுமையும் கொண்ட ஒருவர் தான். ஆனாலும் நாங்கள் இங்கே அவர் எழுத்து துறையில் பரிணமித்து பல நூல்களை படைத்து பல வாசகர்களை லட்சக்கணக்கான வாசகர்களை கொண்டதனால் நாங்கள் அவருக்கு ஒரு கோடிட்டு இங்கே எழுத்தாளர் என்று அழைக்கின்றோம்னா, உண்மையில் இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடும் பேராளுமையும் கொண்ட ஒருவர் தான் இங்கே வந்திருக்கின்றார். அவர் தனித்து இலக்கியவாதியாக மட்டுமல்ல, ஒரு கணக்காளராக இற்றை வரை ஈழத் திருநாட்டில் தனது கல்வியினை முடித்து நான் நினைக்கின்றேன். கனடாவில் அண்ணாவை கேட்டு பார்ப்போம், முழுமையாக தெரியவில்லை, கேட்போம். இப்பொழுதும் தொடர்ந்து கனடாவிலே கணக்காளராகவும் தன்னுடைய துறைசார் பணியினை செய்து கொண்டு இந்த இலக்கியத்தில் எவ்வாறு சமாந்தரமாக பயணம் செய்கின்றார் என்பதனை கேட்டு பார்ப்போம். அவ்வாறான ஒரு பேர் ஆளுமையைத்தான் நாங்கள் இங்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். அவர் உண்மையில் இப்பொழுது கனடா தமிழ் ஆரம் மற்றும் வதன இதழ்களின் முதன்மை ஆசிரியராக கூட தனது பணியினை செய்து கொண்டிருக்கின்றார். மிக்க மகிழ்ச்சி அண்ணா, உங்களிடமே உங்களினுடைய ஒரு பகிர்வினை ஆரம்பத்திலே நாங்கள் எவ்வாறு உங்களை நாங்கள் இனங்காணலாம் என்பதற்கான சிறு அறிமுகத்தினை தாருங்கள். உங்களுடைய கல்விசார் பாடசாலைகள், உயர்தர இடைத்தர பாடசாலைகள் பற்றி நாங்கள் அறிவதற்கு மிக்க ஆவலாக இருக்கின்றோம். நன்றி. வாருங்கள். வணக்கம். என்னை பொறுத்தவரை நான் எனது ஊர் காங்கேசன்துறை மாவட்டபுரம். அது இலங்கையின் வடபகுதியில் இருக்கின்றது. மாவட்டபுரம் அநேகமானவர்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கின்றேன். அங்கேதான் பிறந்தேன். எனது தந்தையார் அங்கேயுள்ள நடேஸ்வரா கல்லூரியில் கனிஷ்ட பாடசாலை அதிபராக இருந்தவர். இதைவிட காங்கேசன்துறை உள்ளூராட்சி மன்ற முதல்வராகவும் பணியாற்றியவர். எனது தாயார் லக்ஷ்மி சண்டிலிப்பாயை பிறப்பிடமாக கொண்டவர். எனது மூத்த சகோதரர் இலங்கை வங்கி அதி உயர் முகாமையாளர் ஏஜிஎம்மாக இருந்தவர் திரு சிவகணநாதன் அவர்கள், பலருக்கு தெரிந்திருக்கும். அடுத்து என்னை இலக்கியத்தில் ஈடுபட செய்தவர் மகாஜன கல்லூரி அதிபர் திரு கனகசபாவதி அவர்கள். அவர் என்னுடைய மூத்த சகோதரியின் கணவர். அடுத்ததாக இலக்கியத்துக்குள் ஈடுபட வைத்தவர் எனது ஒன்றுவிட்ட சகோதரி, குரமகள் என்று சொல்லப்படுகின்ற வள்ளிநாயகி ராமலிங்கம் அவர்கள். இவையெல்லாம் சேர்ந்து எனக்கு இந்த இலக்கியத்தில் ஈடுபட வைத்தது. இதைவிட எங்கள் வீட்டிலே என்னுடைய தகப்பனார் ஒரு நூல் நிலையம் வைத்திருந்தார். அதாவது நூலகம் ஒன்றை எங்கள் வீட்டிலேயே அவர் ஒரு அறையில் வைத்திருந்தார். நிறைய புத்தகங்கள் எல்லாம் அதில் இருந்தது. சின்ன வயதிலேயே எனக்கு வாசிக்க அந்த புத்தகங்கள் நிறைய உதவி செய்தது. எங்களுக்காக அவர் அம்புலி மாமா, கண்ணன் அப்படியான புத்தகங்கள் எல்லாம் எடுத்து தருவார் சிறு வயதிலே. அதன் பின் ஆனந்த விடன், குமுதம், கல்வி, அப்பொழுதெல்லாம் இந்திய புத்தகங்கள் தான் வரும். அந்த புத்தகங்கள் மஞ்சரி, கலமகள் போன்ற புத்தகங்கள்லாம் வாசிக்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தன. படிப்படியாக ஒரு வாசகனாயிருந்து என்னால் எழுத முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. அந்த நம்பிக்கை தான் என்று என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. அதுதான் என்னுடைய தொடக்க இது. நடேஸ்வரா கல்லூரியில் படிக்கும் பொழுது நாங்கள் நடேஸ்வரன் என்ற ஒரு கையெழுத்து பிரதியை நடத்தியிருந்தோம். அப்பொழுது என்னோடு சேர்ந்து சிலோன் விஜயேந்திரன் என்று சொல்லுவார் ஒரு கவிஞர், அவரும் என்னோடு படித்து கொண்டிருந்தார். அப்போ இருவரும் சேர்ந்து இணை ஆசிரியர்களாக கையெழுத்து பிரதியை நடத்தினோம். அதன் பின் நான் உயர்கல்விக்காக மகாஜன கல்லூரிக்கு போயிருந்தேன். அங்கே நிறைய இலக்கிய ஆளுமை உள்ளவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக பண்டிதர்கள், சண்முக சுந்தரம் அவர்கள், தமிழருவி என்று சொல்வார்கள். அவர் எனக்கு நிறைய விடயங்களை கற்றுத்தந்தார். புலவர் வித்துவான் அவர்கள், சிவபாத சுந்தரம் அவர்கள், அப்படி நிறைய பேரிடம் கற்கக்கூடியதாக இருந்தது. நடேஸ்வரா கல்லூரியிலும் ஏடி பொன்னுத்திரி அவர்கள் நாடகத்துறையில் ஈடுபட்டிருந்தார். அதனாலும் எனக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. இவையெல்லாம் சேர்த்து எனக்கு என்னை எழுத தூண்டின.
ஓ, தனி எழுத்து மட்டுமில்லை, நாடகம், சினிமா துறைகளிலும் என்னை ஈடுபட வைத்ததற்கு இவைதான் முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றன. அழகான ஒரு ஆரம்ப வாழ்வு அண்ணா. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிற்புலம், அதாவது தந்தை, அக்காவினுடைய கணவர் என்று சொல்லி இருந்தீர்கள், பிரின்சிபலாக இருந்திருக்கிறார். உங்களுடைய அப்பா தந்தையினுடைய வழிநடத்தல் உங்களுக்கு சில பேர் இந்த இடத்துக்கு வருவதற்கு எனக்கு தெரியும். நீங்க அந்த எழுத்து உலகிலேயே மூழ்கி இருக்கின்ற நீங்கள் பல பேர் எவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில் இந்த நிலைக்கு வர வேண்டும் என்று. ஆனால் உங்களுடைய ஆரம்ப வாழ்க்கையை பார்க்கின்ற போது உங்களுக்கான பிற்புலங்கள் பல உறவினர்களால் உங்களோடு இணைத்து இருந்தது. அதைவிட மிக ஒரு பாக்கியம், அங்கே நூலகம் ஒன்றினையே அப்பா வைத்திருக்கின்றார் தந்தை வீட்டிலே. நாங்கள் எல்லாம் உண்மையில் நூலகம் தேடி போவதற்கே நீண்ட தூரங்கள் நாங்கள் செல்ல வேண்டும் நூலகத்துக்கு. நாங்கள் உண்மையில் அந்த நூலகத்தை நாங்கள் பாவிப்பதற்கு எங்களுக்கு கிடைத்தது உண்மையில் நாங்கள் எந்தவித தடையும் இன்றி இருந்து நாங்கள் உபயோகித்த நூலகம் என்று சொல்லி சொன்னால் உண்மையில் எங்களுடைய யாழ் பல்கலைக்கழக எங்கள் நூலகத்தில் தான் நாங்கள் சுதந்திரமாக அந்த நூலகத்தை பாவித்தோம். எங்களுடைய அந்த போர்க்கால சூழ்நிலைகளிலே உங்களுக்கு அந்த சிறு வயதிலேயே உண்மையில் கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. வீட்டில் ஒரு நூலகம் இருந்தால் எவ்வாறு இருந்திருக்கும் அந்த நிலையில் என்று அவை எல்லாம் சேர்ந்து உங்களை இன்று இந்த ஒரு எழுத்தாளராக கோடிட்டு காட்டுகின்றது. உண்மையில் உங்களுக்கு பல பேரினுடைய உந்தல்கள் இருந்திருக்கின்றன. ஆனாலும் இந்த மகாஜன கல்லூரியானது இங்கேயும் பல பேர் சொல்லக்கூடிய எழுத்தாளர்களாக, இலக்கியவாதிகளாக இருக்கின்றார்கள். உங்களுக்கு அந்த பாடசாலை அந்த அனுபவங்கள் எப்படி இருந்ததுன்னா மகாஜன கல்லூரி? தொடக்கம் நடேஸ்வரா கல்லூரியில் எனக்கு ஏடி பொன்னுத்திரை அவர்கள் நாடகங்கள் அந்த துறைகளில் எங்களுடைய கையெழுத்து பிரதிகள் அவற்றுக்காக எல்லாம் அவர் எங்களுக்கு உதவி செய்தார். அதே மாதிரி வள்ளிநாயகி ராமலிங்கம் அவர்களும் அங்கே ஆசிரியராக இருந்தவர், அவரும் உதவி செய்தார். அதுதான் எங்களுடைய தொடக்கமாக இருந்தது. அதை தொடர்ந்து அங்கே உள்ள மாவை ஆனந்தன் என்று சொல்வார்கள், அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவரும் விஜயேந்திரனும் கனகராஜா என்றவர்களும் சேர்ந்து யாழ் மாணவர் மன்றம் ஒன்றை ஏற்படுத்தினார்கள், இலக்கிய மன்றம் என்றும். அதிலே ஒரு சிறுகதை போட்டி வைத்தார்கள். அந்த சிறுகதை போட்டியில் எழுதிய பொழுது எனக்கு அதுக்கு பரிசு கிடைத்தது. அவர்கள் வீடு வந்து என்னுடைய கதையை வாங்கி கொண்டு போனார்கள். அப்பொழுது இந்த வசதிகள் ஒன்றும் இல்லை. அவர்கள் வீடு தேடி வந்து வாங்கி கொண்டு போனார்கள். நான் எழுதி கொடுத்திருந்தேன். பின் ஒரு நாள் வந்து அறிவித்தார்கள், உங்களுக்கு பரிசு கிடைத்திருக்கிறது என்று. மல்லாகம் இந்து கல்லூரியில் அந்த விழாவும் ஏற்பாடு செய்தார்கள். எனக்கு அப்பொழுது அந்த பரிசாக திருக்குறள் ஒன்று, பாரதிதாசன் பாடல் ஒன்று, பாரதியார் பாடல் ஒன்று தந்திருந்தார்கள். அது அந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு விலையுறந்த ஒரு பொருளாக இருந்தது, பரிசாகவும். அது அது அப்படியான இதுகளில் தொடங்கினேன். அதன் பிறகு ஈழ நாட்டில் ஞாயிறு இதழில் ஒரு கதை எழுதினேன், அணையாத தீபங்கள் என்று. அதுதான் எனது முதல் கதை. ஈழநாடில் அதை பிரசுரித்திருந்தார்கள். அப்பொழுது வள்ளிநாயகி ராமலிங்கம் அவர்கள் என்னை அழைத்து பாராட்டியிருந்தார். பிற்காலத்தில் நல்லா வருவாய் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் பிரபல எழுத்தாளராக அந்த நேரம் இருந்தவர். அதனாலே அவர்களுடைய ஊக்கம் அதுகள் தான் என்னை எழுத தூண்டியது. மகாஜன கல்லூரிக்கு போன பிறகு நிறைய வசதிகள் கிடைத்தன இப்படியான இலக்கிய துறைகள் இதுகளில் ஈடுபடுவதற்கு. அங்கேயே நான் தமிழ் மன்றத்து செயலாளராக இருந்து புத்தகங்கள், மலர்களை தொகுப்பதில் ஈடுபட்டிருந்தேன். அதனால் எனக்கு அந்த மலர் தொகுக்கிற பயிற்சியும் எனக்கு வந்தது. இங்கே வந்து நான் நிறைய கனடாவில் இந்த ஆண்டு மலர்கள், அப்படி அவருடைய மலர்கள் நானே அவர்களுக்கு ஊக்கம் தருவேன் என்றால் இவையெல்லாம் ஆவணப்படுத்தப்பட வேண்டியது. சும்மா வாயாலே கதைத்துட்டு போவதிலேயும் கூட்டங்கள் வைத்து சொல்லிவிட்டு போவதிலேயும் இது வந்து நிலைக்காது. அப்படியான நேரங்களில் இப்படியான இதழ்களை வெளியிட வேண்டும், சிறுவர்களுக்கான ஆவணங்கள் வெளியிட வேண்டும் என்று சொல்லி இங்கேயும் மகாஜனன் என்ற ஒரு மலர் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டு கொண்டிருந்தார்கள் பழைய மாணவர் சங்கத்தினர். அதையெல்லாம் தொகுப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒரு மலர் நான் சிறுவர்களுக்காகவே செய்திருந்தேன். நிறைய இளையோரும் சிறுவர்களும் அந்த மலரில் எழுதியிருந்தார்கள். வித்தியாசமான முறையில் ஒவ்வொன்றையும் செய்திருந்தோம். மிக்க நன்றி அண்ணா. அந்த பாடசாலைகள், அந்த பாடசாலையினுடைய
ஆசிரியர்கள், முதல்வர்கள் அளிக்கின்ற அந்த ஊக்கம் எங்களை நீண்ட நெடுத்த இலக்கிய பாதையிலே பயணிப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக பல பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கின்றார்கள். நாங்கள் கூட உண்மையில் அந்த பேச்சு போட்டிகள், சிறுகதை போட்டிகள், நாடக போட்டிகள் என பாடசாலையினுடைய ஆரம்பங்கள் தான் எங்களை இன்று இந்த இலக்கியத்தோடு தொடர்ந்து பயணிப்பதற்கு ஏதுவாக, இசைவாக வைத்திருக்கின்றது. அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கின்றதான பாடசாலை உண்மையில் எல்லோருக்குமான ஒரு ஆரம்ப புள்ளி என்று நான் நினைக்கிறேன். அதை பற்றி அண்ணா என்ன நினைக்கின்றீர்கள்? இலக்கியத்தில் தொடர்ந்து பயணிக்கின்றவர்கள் அந்த சிறு வயதிலேயே, இது உங்களிடம் ஒரு எழுத்தாளர் நீண்ட ஆளுமை கொண்ட ஒரு இலக்கிய துறையில் பயணிப்பவர்கள் கேட்கின்றன. ஒருவர் இலக்கியத்தோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும், ஒரு எழுத்தாளராக வர வேண்டும், கவிஞனாக வர வேண்டும் என்கின்ற ஆசைகள் அப்படி இருந்தால் சிறு வயதிலே அவர்களை தூண்டுவதற்கு யாரும் இருக்க வேண்டுமா, அல்லது அது இயல்பாக வருமா உங்கள் பார்வை? இயல்பாகவே அது அவர்களிடம் இருக்கும். ஆனால் அதை வெளிக்கொண்டு வருவதற்கு யாராவது உதவி செய்ய வேண்டும். இப்போ இங்கே எனக்கு தெரிஞ்ச பலர் தங்களுடைய எக்ஸசைஸ் கொப்பியில் கவிதைகள், கதைகள் எல்லாம் எழுதி வைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லாமல் அதை யாரிடமாவது கொடுத்து அதை திருத்தி அதை ஒரு புத்தகமாக வெளியிடணும் என்ற எண்ணம் அவர்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்கள் நகராமல் இருக்கிறார்கள் நிறைய பேர். இப்போ நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். சமீபத்தில் கிராமத்து வதனம் பெண்கள் அமைப்பினர் அவர்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் என்னை ஒரு விழாவுக்கு தலைமை தாங்க கூப்பிட்டு இருந்தார்கள். அங்கே அவர்களை சந்தித்த பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதை சொல்லி நிறையவே விஷயங்கள் அவரிடம் இருப்பதை நான் அவதானித்தேன். அப்பொழுது சொன்னேன், நான் ஒரு பயிற்சி பட்டறை நடத்துகிறேன், வந்து பங்கு பெற்றுங்கள், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சிறுகதை எழுதலாம் என்று சொல்லி. அப்படி வந்தவர்கள் 26 பேர் சேர்ந்து முதல் எல்லோருமே புதிய ஆக்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தங்களோட மனதில் உள்ளதை தாங்கள் சொல்ல வேண்டியதை அந்த கதையிலே அப்படியே சொல்லி இருக்கிறார்கள். இவையெல்லாம் வெளியே கொண்டு வருவதற்கு யாராவது ஒரு ஆள் அவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும். அந்த விதத்திலே அந்த கிராமத்து வதனத்தின் நிறுவனர் கமலவதன் அசுந்தா அவர்கள் அதை மிக முன்னின்று மிகவும் பாடுபட்டு அதை செய்கின்றார். அதற்கு நான் துணையாக இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நான் செய்தேன். மீண்டும் அவர்கள் இன்னும் ஒரு சாதனை செய்திருந்தார்கள். சமீபத்தில் 62 பேர் ஒன்றாக சேர்ந்து தாங்கள் வளர்ந்த கிராமங்களை பற்றி எழுதியிருந்தார்கள். இலங்கையிலே எங்கே பிறந்து வளர்ந்தார்களோ தங்களுடைய சிறு வயது முதல் கொண்டு பள்ளிக்காலம் வரையும் எப்படி இருந்தார்கள் என்பதை. அதை ஏன் நான் எழுத சொன்னேன் என்றால், போருக்கு பிறகு அந்த கிராமங்கள் எல்லாம் மாற்றமடைந்து விட்டன. அதற்கு முன் உண்மையான ஒரு கிராமம், தமிழ் கிராமம் எப்படி இருந்தது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு சொன்னேன். எனக்கு புதிய கட்டிடங்கள், புதிய இடங்களுடன் தேவையில்லை, அந்த நாட்களில் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதை எழுதுங்கள் என்று. அப்பொழுது அவர்கள் பலர் எழுதினார்கள். சுமதாங்கி கற்கள், ஆவுரஞ்சி, அவருடைய அந்த வாசல் உள்ள படலை பற்றி, வேலியல் பற்றி, நாச்சார் வீடு பற்றி எத்தனையோ பல விஷயங்கள் வெளிவந்தன. இப்போ உள்ள தலைமுறைக்கு அது தெரியாது. அவற்றையெல்லாம் நான் அந்த நாட்களில் என்ன சமையல் பாத்திரம் இருந்த என்று கூட எழுதுங்கள் என்றேன். அவர்கள் நிறைய அதை பற்றி எழுதியிருந்தார்கள். சூத்திர கிணறு, செக்காட்டும் அந்த மெஷின், அந்த அந்த யந்திரம், அவையெல்லாம் எழுதியது இப்பொழுது எல்லாருக்கும் அதாவது அதிசயமாக இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் எங்களுடைய கிராமங்களில் அந்த நாட்களிலே இருந்திருக்கிறது. அப்போ நாங்கள் சாதாரண கிராமம் இல்லை, நாங்கள் பொறியியல் துறையில் கூட நாங்கள் முன்னேறி இருக்கிறோம். இந்த சூத்திர கிணறு என்பதெல்லாம் எங்களுடைய கண்டுபிடிப்புகள். அதே மாதிரி இந்த கட்டுமரம் என்றது எங்களுடைய தமிழ் சொல், அது ஆங்கிலத்திலும் அது இருக்கிறது. நாங்கள் தான் அதை செய்தோம் முதல். அதுகளெல்லாம் நாங்கள் எழுதாமல் ஆவணப்படுத்த விட்டதால் வேறு யாரோ அதை சொந்தம் கொண்டாடி கொண்டு போய்விட்டார். அதுதான் நான் ஆவணப்படுத்த வேண்டும் என்பதை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொண்டிருப்பது. நிச்சயமாக உங்களுடைய பதிலிருந்து உண்மையில் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அதனை வெளிக்கொணர்வதற்கு உண்மையில் ஒருவரினுடைய ஊக்குவிப்பு தேவை என்பதை அண்ணா சொல்லி இருந்தீர்கள். மிக்க நன்றி அண்ணா உங்களுடைய அழகான பதில்களுக்கு. நாங்கள் தாயகத்திலிருந்து நீங்கள் புலம்பெயர் தேசமான கனடாவில் வந்திருக்கின்றீர்கள், அவை பற்றி உங்களிடம் கேட்கலாம் என நினைக்கின்றேன். எவ்வளவு காலம் அண்ணா உங்களுடைய பாடசாலை கல்லூரி எல்லாம் முடிந்து நீங்கள் அங்கே எவ்வளவு காலம் தொழில் புரிந்தீர்கள், பணி புரிந்தீர்கள் தாயகத்திலே? நான் மகாஜன கல்லூரி படித்துவிட்டு
இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி பட்டய கணக்காளர் இதிலே இணைந்து அதிலே படித்திருந்தேன். அதில் படிக்கும் பொழுது நான் இன்டர்னல் ஆடிட்டராக இருந்ததால் மகாராஜா பிரபலமான மகாராஜா நிறுவனம் அங்கே கொழும்பிலே, அதற்கு நான் அடிக்கடி ஆடிட்டுக்கு போவேன். அப்பொழுது அந்த டிரெக்டர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் படித்து முடித்ததும் தங்களுடைய கம்பெனியில் இணைய வேண்டும் என்று சொன்னார். அவருடைய விருப்பப்படியே நான் மகாராஜா நிறுவனத்தில் கணக்காளராக இணைந்திருந்தேன். அப்பொழுதுதான் இந்த உம், இனக்கலவரங்கள், அதைத் தொடர்ந்து போர் சூழல் உருவானது. இனக்கலவரத்தில் நான் பாதிக்கப்பட்டேன். எங்களுடைய கொழும்பிலே இருந்த எங்களுடைய வீடு எரிக்கப்பட்டது. நானும் மனைவியும் தப்பி ஓட வேண்டிய ஒரு நிலையில் இருந்தோம். பல கஷ்டங்களுக்கு மத்தியில் உயிர் தப்பி வந்ததே பெரிய ஒரு காரியம் போல இருந்தது. அதைத் தொடர்ந்து கனடாவுக்கு நான் வந்திருந்தேன். அந்த நேர பாதிப்பு, அந்த நேரம் என்னுடைய மனைவி அனுபவித்த அந்த பாதிப்பு இப்பொழுது அவருடைய மனநிலையில் எனக்கு அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் சில நேரங்கள் நித்திரையில் இருந்து கூட அதை பற்றி எழும்பி கத்துவர் அல்லது சொல்லுவர். அப்படி அந்த கூட்டங்களை கண்டால் யாராவது பிள்ளத்தை சத்தம் போட்டு கொண்டு போனால் அவருக்கு அந்த பாதிப்பு இருக்கிறது இப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது. ஏனென்றால் நாங்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டு பின்பக்கத்து வளவால் வேலியை ஏறி குதித்து பாய்ந்து வேறொரு வீட்டிலே போய் தஞ்சம் புகுந்தோம். மறுநாள் கூட பெரிய பெரிய ஒரு கூட்டம் எங்களை தாக்குவதற்கு தயாராக வந்தார்கள். நல்ல காலம் என்னுடைய மாமா முறையான ஒருவர், அவர் என்னை தேடி, அவர் அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தார் பெட்ராவிலே. அவர் என்னை தேடி வந்திருந்தார். என்னுடைய வீடு எரிந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அங்கே எங்கேயாவது தான் நாங்கள் அயலில் தங்கி இருப்போம் நினைத்து அவர் ஒவ்வொரு வீடு வீடாக வந்தார். நாங்கள் தங்கியிருந்த வீட்டை வந்து தட்டின பொழுது நான் எட்டி பார்த்தேன். அவரை பார்த்துவிட்டு அப்பொழுதுதான் எனக்கு உயிர் வந்தது போல இருந்தது. அவர் எங்களை காப்பாற்றி கொண்டு போனார். அதன் பின் இப்படியான பிரச்சனைகள் சூழ்நிலைகளால் தொடர்ந்து கொண்டே இருந்தன. அப்பொழுதுதான் நான் நாட்டை விட்டு வெளியேறணும் என்று நினைத்தேன். இங்கே எங்களுடைய அத்தான் மிஸ்டர் கனகாசவாதி அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இங்கே வரும்படி அழைத்திருந்தார்கள். அதனால் நானும் மனைவியும் மூத்த மகனும் அங்கே பிறந்தவர் இங்கே கனடாவுக்கு வந்திருந்தோம். அந்த கதையில் ஒன்றைத்தான் இப்பொழுது நான் எழுதினேன். இந்தியாவில் உள்ள குமுதம், குவிகம் என்ற ஒரு இதழ், பிரபல இதழ், அவர்கள் ஒரு குறுநாவல் போட்டி வைத்தார்கள். அதிலே நான் அந்த கதையை யார் போட்ட கைவிலங்கு என்ற தலைப்பில் எழுதியிருந்தேன். எனக்கு அந்த கதை தெரிவாகி பரிசு பெற்று இப்பொழுது அவர்களுடைய நூலாக வெளிவர இருக்கின்றது. சில விடயங்களை நாங்கள் நேரடியாக சொன்னால் ஒருவரும் கேட்க மாட்டார்கள். இப்படியான புனைவுகள் மூலம் சொல்லும் பொழுது அவர்களால் அதை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நேரடியாக சொன்னால் அதற்கு சாட்சிகள் அதுகள் எத்தனையோ எல்லாம் வேண்டும். எனவே தான் இப்படியான முறைகளில் நான் ஈவன் போராட்ட சூழலில் கூட பல கதைகளை ஆனந்தவிடன், குமுதம், கல்வி, கலமகள், இந்தியாவில் உள்ள அத்தனை பத்திரிகைகளும் என்னிடம் கேட்டு வாங்கியிருந்தார்கள். இது ஆனந்தவிடன் தீபாவளி மலரில் கூட நங்குரி என்ற இந்த எங்களுடைய 83 கலவரம் பற்றின கதை கேட்டு வாங்கி அந்த ஆசிரியர் பிரசுரித்திருந்தார். அப்படி பல இதுகளை இந்திய தமிழகத்துக்கு அறிய செய்தேன் அந்த புனைகதைகள் மூலம். அந்த குறும்பு தின போட்டி அந்த கதையை சொல்லுறீர்களா? 2026, 27 தெரிவாயிருக்கின்ற உங்களுடைய கதை. ஓகே. அது யார் என்ன போட்ட கைவிலங்கு? அது இந்த இந்த கதையைத்தான் எழுதியிருக்கிறீர்கள். நிச்சயமாக நாங்களும் அவற்றை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கின்றோம்னா, உண்மையில் புலம்பெயர் தேசமான நாடுகளில் நாங்கள் ஈழத்தமிழர்கள் சின்ன பின்னமாக சிதறி பல இடங்களில் நாங்கள் வசித்து வருகின்றோம். உண்மையில் திக்கு திசை தெரியாதவர்களாக வெளிக்கிட்டிருந்தோம். நான் சொன்னது போல ஒரு அழகான அற்புதமான நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கையில் ஒரு குருவி கூட்டினை அடித்து விரட்டியது போன்று எல்லா உறவுகளையும் எங்கள் மண்ணையும் விட்டு வெளியே வந்த அந்த நிலைமை நீங்கள் இப்போது சொல்லி இருந்தீர்கள் இன்று வரை இருக்கின்றது. அதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையில் அவை இருக்கும். நாங்களும் பல துன்பங்களை, இன்னல்களை அந்த காலகட்டத்தில் அனுபவித்தவர்கள். அப்படியானால் உண்மையில் புலம்பெயர்வதற்கு நாங்கள் இடம்பெயர்வது புலம்பெயர்வேன அந்த பெயர்வுகளை கூட பல விதங்களாக பார்க்கலாம். ஆனால் இந்த போர்க்கால சூழ்நிலை
ஈழத்தவர்களில் பெரும்பாலானவர்களை விட்டு வைக்கவில்லை. அதற்குள் நீங்களும் வருகின்றீர்கள். அந்த துப்பாக்கிய நிலை உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. நான் அநேகமாக ஈழத்தமிழர்களை நான் நேர்காணல் செய்கின்ற போது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்களிடம் கேட்கின்ற ஒரு கேள்விதான் என்ன, இதற்காக நீங்கள் தாயகம் விட்டு இந்த புலம்பெயர் தேசத்துக்கு வந்தீர்கள் என்று. உங்கள் சில பேர் நாங்கள் பல காரணங்களுக்காக கல்விக்காக கூட வந்திருப்பார்கள், பல பேர் உயர்கல்விகளுக்காக. ஆனாலும் கூடுதலான வீதாசாரத்தை பார்த்தோமானால் அது போர்க்கால சூழ்நிலையினால் வந்தவர்கள் தான். அந்த விதத்தில் நீங்களும் அவ்வாறு அதற்குள் வந்திருக்கின்றீர்கள். என்ன செய்வது, இன்றும் நினைத்தால் எங்களினுடைய அந்த எவ்வளவு அண்ணாவிடமே கேட்போம், எவ்வளவுதான் நாங்கள் வசதிகளாக வாய்ப்புகளை பெற்றிருந்தாலும் சிந்திக்கின்ற போது அந்த எங்களினுடைய தாய் மண்ணில் எங்களுக்கு இருக்கின்ற அந்த சுதந்திர காற்றினை நாங்கள் சுவாசிக்கின்றோமோ என்றால் அது உண்மையில் இல்லை என்பதுதான் விடை. அண்ணா, கேட்டு பார்ப்போம் உங்களிடம். புலம்பெயர் தேசமான கனடா நாடு உங்களுக்கு உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் அந்த காலகட்டத்தில் எவ்வாறான சவால்களை நீங்கள் எதிர்நோக்கினீர்கள் ஆரம்ப காலகட்டங்களில்? ஆரம்ப காலகட்டம் இங்கே வந்த பொழுது தமிழ் மொழி, தமிழ் பேசுபவர்கள் திக்கி திக்காகத்தான் இருந்தார்கள். அவர்கள் ஒன்று கூடுவது என்பது இல்லை. அப்பொழுது எங்களுடைய நல்ல காலத்துக்கு சில தமிழில் ஆர்வமுள்ள சிலர் இங்கே இருந்தார்கள். குறிப்பாக அதிபர் கனகசவாதி அவர்கள், கவிஞர் கந்தவனம் அவர்கள், பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்கள், இவர்களை போன்ற சிலர் ஒன்று சேர்ந்து, அலெக்சாண்டர் மாஸ்டர், பண்டிதர் அலெக்சாண்டர், இப்படி ஒரு சிலர் ஒன்றாக சேர்ந்து தமிழ் வளர்க்க வேண்டும் என்பதில் அவர்களுக்கு அந்த ஆர்வம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர்களால் அது சில விடயங்கள் செய்ய முடியாது அவருடைய வயது காரணமாக. அப்பொழுது என்னை அழைத்தார்கள், ஒரு முறை அழைத்து சொன்னார்கள், இப்படி தமிழ் வளர்ப்பதற்கு என்ன செய்யலாம் என்று. அப்பொழுது கனகசாதி மாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், தான் போன எல்லா வீடுகளிலும் இந்த சின்ன பிள்ளைகள் டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆங்கிலத்திலே போகிற இந்த சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள், அதை நாங்கள் தமிழிலே செய்தால் எங்களுடைய தமிழ் பிள்ளைகளை அதை பார்க்கப்பட்டு அவர்களுக்கு தமிழை அதன் மூலம் ஊட்டலாம் என்று சொன்னார். அப்பொழுது அவர்கள் என்னைத்தான் தெரியும், என்னுடைய மனைவியும் இதில் ஆர்வமுள்ளவர் என்றபடியால் எங்கள் இருவரிடம் சொன்னார், நீங்கள் முடியும் என்றால் இதை செய்யுங்கள் என்று. அப்பொழுது நான் அதுக்கு சில பாடல்கள் தேவைப்பட்டது. கவிஞர் கந்தவனம் அவர்களும் பண்டிதர் அலெக்சாண்டரும் அதை எழுதி தந்தார்கள். கனகசாதி மாஸ்டர் அவர்கள் எங்களுக்கு கைட் பண்ணினர். பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்கள் தான் ஒரு நாடகம் செய்து தருவதாக சொன்னார். அப்படி எல்லோரும் சிலர் நடனங்கள் செய்து தருவதாக சொன்னார்கள். அப்படி எல்லோரும் அந்த நேரம் எங்களோட, ஏனென்றால் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்தது, இந்த மண்ணிலே தமிழ் நிலைத்து நிற்க வேண்டும், ஏனோ வந்தோம் போனோம் ஒன்று இல்லாமல் தமிழ் மொழி ஏனென்றால் அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று. அப்போ அதற்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சிறுவர்களுக்கான வீடியோ ஒன்றை அப்பொழுது செய்தோம். அந்த வீடியோவை எடுப்பதற்கு நேரு அவர்தான் அழகாக செய்தது. எடிட் பண்ணுவதற்கு முல்லையூர் பாஸ்கரன் அவர்கள் உதவி செய்தார்கள் எங்களுக்கு. அதனாலே அந்த அந்த நேரத்திலே என் சிறுவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒரு வீடியோ செய்தோம். அதிலே பயிற்சி புத்தகங்கள், பாடல்கள், சிறுவர் நாடகங்கள் என்று எல்லாமே இணையக்கூடியதாக இருந்ததால் எங்களுக்கு அது முக்கியமான ஒரு ஆவணமாக இங்கே இருந்தது. அதைத் தொடர்ந்து டொரண்டோ கல்வி சபையில் தமிழ் வகுப்புகளை ஆரம்பிக்க நாங்கள் முயற்சிகள் எடுத்தோம். அப்பொழுது கனடாவில் உள்ள ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள எல்லா கல்வி சபைகளும் அதற்கு எங்களுக்கு உதவி செய்தன. அதன் மூலம் பிள்ளைகளையும் பள்ளிக்கூடங்களில் சேர்க்கக்கூடிய இருந்தது. ஒன்றாரியோ தமிழ் ஆசிரியர் சங்கம் என்று ஒன்றை நாங்கள் ஆரம்பித்து அதன் மூலம் பிள்ளைகளுக்கு பரீட்சைகள் வைத்து பிள்ளைகளுடைய பெறுபேறுகளை அவர்களுக்கு சொல்லக்கூடிய இருந்தது. எனக்கும் அதிலே ஒன்றாரிய ஆசிரியர் சங்கத்தின் தலைமை பதவியேற்று ஒரு முறை நடத்துவதற்கு எனக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. மிக கஷ்டப்பட்டு நாங்கள் அதை செய்தோம். கிட்டத்தட்ட 5000 பிள்ளைகளுக்கிட்ட அப்பொழுது பரீட்சை எடுப்பார்கள் தமிழில். அதே எங்களுக்கு ஒரு பெரிய சாதனையாக இருந்தது. அந்த பிள்ளைகள் தான் இப்பொழுது கிட்டத்தட்ட இது நாங்கள் ஆரம்பித்தது 90களில். இப்பொழுது அவர்கள் எல்லாம் 35 திருமணமாகி அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றது. இப்போ சில பேருக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது எங்களுடைய அந்த பழைய வீடியோக்களையே பார்க்கிறார்கள்.
பெற்றோர்கள் அதை சொல்லி சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் தமிழ் கற்றதுக்கு இதுகள் எல்லாம் முக்கிய காரணம் என்று. அவையெல்லாம் எங்களுக்கு நாங்கள் எதற்காக இதுகளை செய்தோமோ அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம். அதுதான் எங்களுடைய மன திருப்தியாக இருக்கின்றது. அப்படியாயின் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு அந்த அவற்றை கைட் பண்ணுவதற்கு உங்களுக்கு இருந்திருக்கின்றார்கள் உங்களுக்கான விடயங்களை அந்த தமிழோடு இளம் சிறார்களோடு அந்த எங்களுடைய தாய்மொழியினை கொண்டு செல்வதற்கு பல பேரினுடைய உதவிகள் உங்களுக்கு இருந்திருக்கின்றன. அவ்வாறு டொரண்டோ கல்வி சேவையில் நீங்கள் பணியாற்றிய காலத்தில் இப்போது சொல்லி இருந்தீர்கள் அதோடு இணைந்து இந்த கல்வி சேவையில் நீங்கள் எங்களுடைய மொழியினை பாதுகாத்து அவற்றினை சிறார்களுக்கு வழங்குவதற்கு உந்து சக்தியாக இருந்தது என்று இன்று வரை அந்த டொரண்டோ கல்வி சேவையில் எவ்வாறு அதனுடைய உங்களோட காலகட்டம் இப்போது தொடர்ந்து எத்தனை வருடங்களா? நான் 90 என்றால் கிட்டத்தட்ட 3 சதாப்தங்கள் முடிவடைந்து விட்டது. அந்த காலத்திலிருந்து இன்று வரை அந்த எவ்வாறு இருக்கின்றது அந்த கல்வி சேவை சிறார்களோடு இளைய தலைமுறையினர்? சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். எனக்கு 25 வருட சேவைக்காகவும் எனக்கு பாராட்டு பரிசு தந்திருந்தார்கள். எங்களுடைய இங்கே படிப்பிக்கும் பொழுது நாங்கள் ஒரு பிரச்சனை எதிர்பார்க்கிறோம் என்னவென்றால், அவர்கள் சாதாரண பள்ளிக்கூடத்தில் 3ஆம் வகுப்பு படித்தால் தமிழ் வகுப்பிலேயும் 3ஆம் வகுப்பில் தான் அவர்களை படிக்க விடுகிறார்கள். அதனாலே எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. என்றால் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு அவனா தெரியுமோன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அந்த வகுப்பிலேயே வச்சிருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அப்போ இப்போ என்னுடைய வகுப்பிலே நான் 3ஆக பிரித்து வைத்திருப்பேன். ஒன்று தமிழ் வாசிக்க எழுத தெரிந்த பிள்ளைகள் இருப்பார்கள், மற்றது ஒன்று கதைக்க தெரிந்த பிள்ளைகள் இருப்பார்கள், மூன்றாவது ஒன்றுமே தெரியாது அவர்களுக்கு. நாங்கள் தான் அவனா சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் வித்தியாசமான எல்லாரும் ஒரே வகுப்பை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த பிரச்சனையால் நாங்கள் 3ஆக வகுப்பை பிரிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதை நான் சில நேரம் விரலு சொன்னேன். அப்படி செய்யாமல் பிள்ளைகளின் தரத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளை பிரித்தால் இலகுவாக இருக்கும் என்று சொன்னேன். நான் அவருடைய சட்டங்கள் திட்டங்கள் என்று சொல்லி அவர்கள் எங்களை பிரிக்க விடுவதில்லை. அப்படி இருந்து நான் சொன்னேன், எங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு அவர்கள் வந்தா பிறகு, வகுப்புக்கு வந்தா பிறகு எங்களுக்குள்ளேயே நாங்கள் அந்த பிள்ளைகளை பிரித்து எந்தெந்த தரத்தில் அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு படிப்பிக்கலாம் என்று. அதுவும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய சில முரண்பாடுகள், அதனாலே அந்த படிப்பித்தல் கற்பித்தல் என்ற ஒரு சில தடைகள் அங்கே இருக்கத்தான் செய்கின்றன. அடுத்தது அவருடைய பள்ளிக்கூடத்தில் ரெகுலர் ஸ்கூல் இருக்கும். அந்த வகுப்பில் நாங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. ஏனென்றால் கரும்பலகை இருக்கு, நாங்களும் எழுதக்கூடாது. அடுத்த நாள் வந்து அவர்கள் அங்கே நோட் வச்சிருப்பார்கள். அப்போ அது பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ நாங்களே கொண்டு போக வேணும், கொண்டு போய் நாங்களே எழுதி நாங்களே படிப்பிக்க வேண்டும். கதிர மேசி எல்லாம் எப்படி இருந்தோ அதே மாதிரி திருப்பி வைக்க வேண்டும். இங்கே இன்னும் ஒன்று என்னென்றால், ஒரு பிள்ளை என்றால் 20 பிள்ளைகள் இருந்தால் 10 பிள்ளைகள் ஆசிரியரை பார்த்து கொண்டிருப்பார்கள், மற்ற 10 பிள்ளைகளும் எதிர்ப்பக்கம்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படித்தான் இங்கே உள்ள மேச கதிர்கள் போடப்பட்டிருக்கின்றது. அதற்கு நான் காரணம் கேட்ட பொழுது அவர்கள் அது பிள்ளைகள் தங்களுக்குள் உரையாட வேண்டும், அதுக்காக போட்டிருக்கிறார் என்று சொன்னார். நான் சொன்னேன், அதை விட பிள்ளைகள் ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் என்றதை கேட்க வேண்டும். முதல் அவர்கள் நித்திர கொள்ளுகிறார்களா, என்ன நாங்கள் சொல்கிறதை கிரகிக்கிறார்கள் என்று தெரியாதுன்றது அந்த பிரச்சனையில். அப்போ முதல் வேலையாக நான் போனதும் என்ன செய்வேன் என்றால், எல்லா பிள்ளைகளையும் இந்த கதிரையும் திருப்பி என்னுடைய பக்கம் போட்டு விடுவேன். பேருந்து திரும்பி போகும் பொழுது திருப்பி அவர்களுக்கு இருந்த மாதிரியே போட்டு விடுவேன். அது அப்படியான சில வேலைகள் நாங்கள் செய்ய வேண்டி இருந்தது. அப்படி இருந்து நாங்கள் படிப்பித்தோம். நிறைய பிள்ளைகள் வந்து பங்கு பெற்றினார்கள். அவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுப்பதற்கு ஒரு தரம் உதவிக்கு பெரிய பெரிய ஆக்கள் என்று சொல்லிக்கொண்டு இங்கே சிலர் இருந்தாலும் இந்த படிப்பு விஷயத்தில் அவர்கள் முன்னுக்கு வரவில்லை. அதைத்தான் நான் அவதானித்தேன். பெரிய பெரிய ஆக்களிடமெல்லாம் போய் கேட்டேன், ஏதாவது உதவி செய்ய முடியுமா, அவர்களுக்கு பரிசு கொடுக்க, சர்டிஃபிகேட் கொடுக்க. அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் எனக்கு சொன்னார், நீங்கள் டின்னர் டான்ஸ் என்று வைத்தால் நான் ஒரு மேசை புக் பண்ணுறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், என்னுடைய பிள்ளைகளை உங்களோட டின்னர் டான்ஸுக்கு கூட்டி கொண்டு வரதை விட நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருப்போம் என்று சொல்லி அவர்களை சொன்னேன். ஆனால் சின்ன சின்ன வியாபார நிலையங்களுக்கு போய் கேட்ட பொழுது அவர்கள் மனமும் வந்து தந்தார்கள். அதே எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. அப்பொழுதுதான் நான் ஒன்று சொன்னேன், சில பேர் பதவிக்கும் போட்டிகளுக்குமாக தங்களை மேலே தூக்கி வைத்திருக்கிறார்கள் அல்லாமல் இப்படியான நல்ல விஷயங்களுக்கு உதவி செய்கிற நோக்கம் அவர்களுக்கு இல்லை என்பதை நான் அதிலே அறிந்து கொண்டேன்.
அப்படி இருந்து நாங்கள் எங்களுக்குள்ளேயே பணங்களை சேகரித்து பிள்ளைகளை ஊக்குவித்து கொண்டு வந்தோம். இந்த கோவிட் பிரச்சனையாலே எல்லாம் பேர்ந்ததன் பின்பு ஒவ்வொன்றொன்றாக உடைந்து விட்டது. அதுவரையும் நாங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தோம். மிக்க நன்றி அண்ணா. உண்மையில் டொரண்டோ கல்வி சேவை நீண்ட நெடுத்த பயணத்தில் பல சிறார்களை இணைத்து இப்போது தாய்மொழியோடு கதைப்பதற்கு எழுதுவதற்கு அவர்களை தயார்படுத்தி கொண்டு வருவதில் கனடா நாட்டில் மிக முக்கிய பங்கினை வகிக்கின்றது. அந்த வகையில் அங்கு உங்களுடைய சேவையானது அதாவது 25 வருடம் ஒரு வெள்ளி விழா வினை உங்களுக்காக நீங்கள் அங்கே கண்டிருக்கின்றீர்களா? மிக்க நன்றி. தொடர்ந்தும் உங்களுடைய பணிகளும் அந்த இளைய தலைமுறையினருக்கான அந்த தேவைகளையும் நீங்கள் வழங்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கான எல்லா சக்திகளையும் தர வேண்டும் என நாங்களும் எங்களுடைய தொலைக்காட்சி மூலம் அண்ணாவுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுடைய இலக்கிய பக்கம் பார்ப்போம். இப்போது நீங்கள் அங்கே இருந்து இந்த போர்க்கால சூழ்நிலையினால் புலம்பெயர் நாடான கனடாவுக்கு வந்திருக்கின்றீர்கள் அண்ணா. இந்த கனடா நாடு எவ்வாறு உங்களுக்கு இருக்கின்றது? இப்போது பல வருடங்களை அங்கே கழித்து விட்டீர்கள். நான் நினைக்கின்றேன் அண்ணா, கூடுதலான காலத்தினை தாயகத்தை விட நீங்கள் கனடாவில் தான் இப்போது கழித்திருக்கின்றீர்கள் என நினைக்கின்றேன். அப்படித்தானே அண்ணா? ஆமாம், நீங்க சொல்வது உண்மைதான். என்னுடைய வாழ்க்கையின் மூன்றில் ஒரு பகுதி கனடாவில் இருக்கிறது. ஒரு பகுதி கொழும்பிலே இருக்கிறது, ஒரு பகுதி என்னுடைய ஊரிலே இருக்கிறது. மூன்றாக அதை பிரிக்க முடியும். இங்கே கனடாவுக்கு இன்னும் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். இந்த கல்வி சார்ந்து இப்பொழுது அறிவகம் என்ற ஒரு நிலையம், அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பித்து கொண்டு வருகிறார்கள். அந்த பிள்ளைகளும் மிகவும் கட்டிக்கார பிள்ளைகளாக தமிழில் ஆர்வம் உள்ளதாக இருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். கனடாவை பொறுத்தவரை நாங்கள் வந்த தொடக்கத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இன இன வேறுபாடுகள் அந்த காலத்தில் நாங்கள் அவதானித்தது சிலது. இப்பொழுது அது குறைந்து விட்டது. தொடக்கத்தில் வரும் பொழுது அவர்களுக்கு இப்படியானவர்கள் வருவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. நிறம் கூட அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. நான் அதை வைத்து ஒரு கதை எழுதியிருந்தேன். நான் நியூயார்க்குக்கு போன பொழுது அங்கே ஒரு ஒரு பீச்சில் ஒரு பலகை போட்டிருந்தார்கள். அந்த பலகையில் எழுதியிருந்தது, இத்தனையாம் தேதி இந்த பீச்சில் எல்லோரும் குளிக்கக்கூடியதாக அறிவிப்பு போட்டிருந்தார்கள். இத்தனையாம் தேதியிலிருந்து அவர் குளிக்கலாம் என்று. அப்பொழுது நான் அதை வாசித்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு கருப்பின முதியவர் இருந்தார். அவர் சிரித்து போட்டு சொன்னார், அதில் போட்டிருக்கிற அந்த பையன்களில் நானும் ஒரு ஆள் அந்த நாட்களில் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றினான் என்று சொல்லி. என்னவென்றால் 1960களில் அந்த மியாமியில் உள்ள அந்த பீச் வழியை குளிக்க ஒரு தரையும் விட மாட்டார்கள் வேறு இனத்தவர்களை. இவர்கள் எல்லாரும் போட்டி போட்டு தாங்களாகவே போய் கடலுக்கு இறங்கி போலீஸ்காரர் அவர்களை கைது செய்து 1 2 என்று சொல்லி 200 சொச்ச பேரை எடுத்துக்கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் வைத்திருக்கிறார்கள். அங்கே இடம் இல்லாததால் ஒன்றும் செல்ல முடியாமல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே வந்த ஒரு மாற்றலாகி வந்த ஒரு நீதிபதி, அவர் வெள்ளை இனத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் அவர் தனது தீர்ப்பிலே சொன்னார், எல்லா மக்களுக்கும் எல்லா இடத்திலும் குளிப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி அவர் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தது. அப்போ பேத்தின் என்று சொல்லித்தான் அந்த இதை போட்டு அதுக்கு ஒரு பாடலும் இல்லாமல் அவர்கள் படித்திருந்தார்கள். நான் அதை கதையாக்கி இருந்தேன். அந்த அவர்கள், நான் அதில் என்ன சொல்ல வரேன் என்றால், அவர்கள் தேடி தந்த சில சுதந்திரங்களை இப்பொழுது நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அன்று அந்த போராட்டத்தை நடத்தாவிட்டால் இப்பொழுது கூட எங்களுக்கு அமெரிக்காவிலே போய் அந்த கடலிலே குளிக்கிறதுக்கு எங்களையும் விட்டிருக்க மாட்டார்கள். அதே வசதிகள் இங்கே கனடாவில் எங்களுக்கு கிடைத்தது. கனடா பல் கலாச்சார நாடு என்றபடியால் தனிப்பட்ட முறையில் சிலர் வெறுப்புகளை காட்டினாலும் பொது இடங்களில் அவர் காட்டுவதில்லை. நாங்களும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள பழகி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அவர்களுக்கு என்ன செய்ய வேணுமோ, அப்படி அவரோடு கதைக்க வேணுமோ அப்படியெல்லாம் கதைக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் இருக்கிறோம். மற்றது கனடிய பொருளாதாரத்துக்கு நாங்கள் நிறையவே செய்திருக்கிறோம். அந்த வகையிலே இப்பொழுது அரசியல் சார்ந்தும் எங்களுக்கு அங்கத்துவங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் கடுமையான உழைப்பாளர்கள், போகிற இடங்களிலும் அந்த நேர்மையாகவும் நாங்கள் நடந்து கொள்கிறோம். அது அவர்களுக்கு பிடித்திருக்கிறபடியால் எங்களோடு இணைந்து எல்லாமே செய்யக்கூடியதாக இருக்கிறது. மிக்க நன்றி எல்லாம். அற்புதமான அழகான பதில்கள் நிறையவே உங்களிடமிருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது.
எப்போதாவது நீங்கள் மிக எல்லாவற்றிலும் ஈடுபடக்கூடியதான ஒரு சுதந்திரத்தினை புலம்பெயர் தேசமான கனடா சார்ந்திருக்கின்றது. உண்மையில் கனடா ஒரு தளர்ந்த நாடு என்றுதான் சொல்ல வேண்டும். சட்ட திட்டங்களில் ஒரு தளர்வு இருக்கின்றது. எல்லோரையும் ஒரே மாதிரியாக பார்க்கின்ற நாடாக நான் பார்க்கின்றேன். நாங்கள் கூட பிரித்தானியாவில் மிகவும் சுதந்திரமாக நினைத்தவற்றை செய்யக்கூடியதான பல சுதந்திரங்களை இந்த அரசு எங்களுக்கு தந்திருக்கின்றது. ஆனாலும் இன்று வரை அந்த எங்களினுடைய நாட்டில் நாங்கள் ஒரு சிறு கோபம், எங்களினுடைய வாழ்க்கையை பிரட்டி போட்டது இந்த நாடு என்பதில், இந்த அரசு என்பதில் அது ஒரு பக்கம் எங்களுக்கு எங்கோ ஒரு இடத்தில் இருக்கின்றது. ஆனாலும் எங்களை போன்றவர்கள் இங்கே நினைத்ததை, எதை நாங்கள் நினைத்தாலும் கற்கலாம், என்ன வேலை என்றாலும் எடுக்கலாம். இப்ப பார்த்தோமே ஆனால் ஜெர்மனியில் அல்லது பிரான்சில் அந்த ஐரோப்பிய நாடுகளில் அவ்வாறு நாங்கள் எவ்வளவுதான் எங்களிடம் ஆளுமை இருந்தாலும் நாங்கள் நினைத்த தூரத்தை தொட்டுவிட முடியாது. அது இன்று வரை இருக்கின்றது. நான் கூட 2 வருடங்கள் ஜெர்மனியில் வசித்தேன். நேரடியாக எனது முதல் நாடு ஜெர்மனியாக இருந்தது, தாயகத்தை விட்டு வந்தது. ஆனால் இங்கு இருக்கின்ற போது எங்களுக்கு எப்படி சொல்லுவது, உண்மையில் எங்களினுடைய ஊரில் இருப்பது போன்று நானும் 3 சதாப்தங்களை இங்கே கழித்திருக்கின்றேன் அண்ணா. இதுவரை தாயகம் திரும்பவில்லை வந்த நான். அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் அது நெருடலாக இருக்கும். நான் என்ன கேட்க வாரேன் என்று சொல்லி சொன்னாலன்னா, நீங்கள் இப்ப எல்லாம் செய்யலாம் என்றால் உங்களுடைய மனம் இப்போது கனடாவானது எங்கள் நாடு போன்று நீங்கள் எல்லாம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி உங்களை கேட்கின்றேன். அது தாய் மண்ணை போல எதுவுமே வராது. அதுதான் நான் சொல்ல வருவது. ஏனென்றால் நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் மட்டுமல்ல, எங்கள் உறவுகள் எல்லோரும் அங்கேயே இருந்தார்கள். அந்த இடத்தை விட்டு நாங்கள் பிரிந்தது பெரிய ஒரு துயரமான சம்பவம். என்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு அங்கே போயிருந்தேன். அப்பொழுது எங்களோட வீடு தரமட்டமாக அங்கே இருக்கிறது. நாங்கள் படித்த பாடசாலை தரமட்டமாக இருக்கிறது. கடற்கரை இதுதான் நாங்கள் விளையாடின பீச் என்று சொல்லி காங்கிசந்திர கடற்கரையை கொண்டே காட்டினேன். அங்கே இராணுவம் சுத்தவரன் நின்றார்கள். அப்பொழுது மகன் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் இந்த ஊரில் வாழ்ந்ததென்றதற்கு உங்களிடம் என்ன அடையாளம் இருக்கிறது என்று சொல்லி. அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், என்னிடம் எந்த ஒரு அடையாளமும் இல்லை, நாங்கள் எதையுமே ஆவணப்படுத்தவில்லை, எதுவுமே இல்லை. இந்த பள்ளிக்கூடம் படித்ததுன்றதுக்கு அங்கே பள்ளிக்கூடம் தரமட்டம், இதுதான் எங்களோட வீடு என்று சொல்வதற்கு வீடும் தரமட்டமாக இருக்கிறது. அருகே உள்ள கோயிலுக்கு போனால் அந்த கோயில் கடைசி வரையும் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் அவர்கள் விட்டு விலத்தி போகும் பொழுது அதை புல்டோசர் போட்டு இடித்து விட்டு தான் போயிருந்தார்கள். அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்னென்றால், எங்களுடைய பழைய ஆவணங்கள், பழைய இதுகள் ஒன்றும் அங்கே இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு, ஏன்னா இந்த கோயிலை இடித்து விட்டால் இனி அதை கட்ட மாட்டோம் என்றது அவர்களுடைய எண்ணம். நான் முதல் வேலையாக எங்கள் ஊர் மக்களிடம் ஒன்று சொல்லியிருந்தேன், பள்ளிக்கூடத்தையும் கோயிலையும் எதைத்தான் கட்டாவிட்டாலும் இந்த 2ஐயும் திருப்ப கட்ட வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய நாங்கள் வாழ்ந்தோம் என்றதுக்கு ஒரு அறிகுறி அதுதான். அந்த ஊரிலே தமிழ் மக்கள் இருந்தார்கள் என்பதற்கு இவை 2ம் தான் எங்களுக்கு அடையாளமாக இருக்க போகிறது. சில பேருக்கு ஏன் கோயிலுக்குள்ள கொண்டே காசு கொற்றுறியல் என்றெல்லாம் கேட்பார்கள். அவர்கள் எங்களை வேறு விதமாக திசை திருப்புபவர்கள். அவர்களை நம்பிக்கொண்டிராமல் நீங்கள் இதுகளை கட்டுங்கள், காலாகாலமாய் எங்களுக்கு ஆவணம் என்று நாங்கள் சொல்லுவது இவற்றைத்தான். வழிபாட்டு தலங்களும் நாங்கள் கல்வி கற்ற இடங்களும் அவற்றை திருப்பி கட்டிவிடுங்கள், அது எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும் என்று சொன்னேன். கனடாவுக்கு இங்கே வந்த பொழுது எங்களுக்கு இதே பிரச்சனைகள், வித்தியாசமான பிரச்சனைகள் இங்கே இருந்தது. பிள்ளைகளின் படிப்பு முக்கியமாக இருந்தது. அதனால் எங்களுக்கு பிள்ளைகளை பார்ப்பதா அல்லது சமூகத்தை பார்ப்பதா என்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. முடிந்த வரையில் பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு சமூகத்தையும் பார்ப்பதற்கு எங்களால் முடிந்தது. காரணம், என்னுடைய மனைவி அவர் ஒத்துழைப்பார். இப்போ அங்கே நாங்கள் இப்படியான பொது இதுகளுக்கு போனால் அவர் சொல்வார், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பிள்ளைகளை பார்த்துக்கொள்வேன் என்று. அப்படி ஒரு துணை ஒன்று வீட்டில் இருந்தால் தான் உங்களால் அடுத்த இதுக்கு செல்ல முடியும். அந்த வகையிலே ஈவன் என்னுடைய எழுத்துக்கு கூட அவர் தான் பல கருப்பொருட்களை அவரே தருவார், இப்படி எழுதலாம் அப்படி எழுதலாம். அப்போ எழுதியதுதான் நான் இல்லாமல் எனக்கு முக்கியமான துணையாக இருந்தது அவர் தான். அதை மறக்க மாட்டேன். இங்கே வந்த பிறகு நன்றி அண்ணா, மிக்க நன்றி. உண்மையில் அழகான குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கவும்.
உண்மையில் நீங்கள் சொன்னது 100க்கு 100 வீதம் வாழ்க்கையில் பார்த்தோமே. ஆனால் இந்த இப்படி மிளிர்கின்றவர்களினுடைய பின்பக்கத்தில் பார்த்தோமே ஆனால் அதனுடைய துணை ஆணாக இருந்தால் பெண்ணும், பெண்ணாக இருந்தால் ஆணும், அந்த துணைகளினுடைய ஒத்துழைப்பும் அவர்களினுடைய எவ்வாறு சொல்வது, ஆரோக்கியமான ஒத்துழைப்பினை அவர்கள் வழங்குவதனால் தான் இந்த பயணத்தில் நீண்டு இருக்க முடியும். எல்லாரும் இந்த பயணத்துக்குள் காலடி வைக்கலாம், ஆனால் நீண்டு நிலைத்து இருக்க வேண்டுமே. ஆனால் அடுத்த பக்கத்தினுடைய அந்த எப்படி சொல்வது, உங்களுக்கு தெரியும், அவை உங்களுக்கு 100 வீதம் கிடைத்திருக்கின்றது. நான் கேட்காமலே, அதுவும் ஒரு இடத்தில் நான் கேட்பது வழக்கம், கேட்காமலே அந்த துணையினுடைய ஒத்துழைப்பும் அவர்களுடைய ஊக்குவிப்பும் உங்களுக்கு நிறைய செய்திருக்கிறார். அந்த வகையிலே தான் இந்த இத்தனை லட்சம் பேர்களினுடைய வாசகர்களாக இருப்பதற்கு உங்களுடைய படைப்புகளை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள்னா அது ஒரு இலகுவான காரியம் அல்ல. இவ்வளவு தொகையான வாசகர்களை உங்களுடைய படைப்புகளுக்கு நீங்கள் வைத்திருக்கின்றீர்களே என்று சொன்னால் அதனுடைய உயர்வு ஆன தன்மையும் அதனுடைய முக்கியத்துவமும் எங்களால் உணர முடிகின்றது. அந்த வகையில் இத்தருணத்தில் உங்களுடைய துணைவியாருக்கு நாங்கள் மிக்க வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் சொல்ல வேண்டும், என்னுடைய என்னுடைய தொடக்கம் மற்றவர்களுக்கு நான் பயிற்சி பெற்றதை நடத்த நான் என்னுடைய மனைவிக்குத்தான் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பேன். அவரை ஊக்குவித்தேன் என்றால் அவருக்கு இந்த அவர் படிப்பிலே அவர்கள் கவனம் செலுத்தினார்கள் அல்லாமல் லக்கியத்தை செலுத்தவில்லை. ஆகவே அவருக்கு நான் இதை காட்டி கொடுத்தேன், எப்படியெல்லாம் மேலே வர முடியும் என்று. அவரிடம் நிறைய விடயங்கள் இருந்தது. அவருடைய கருப்பொருட்களை நான் சொன்னேன், அதையே கதையாக எழுதலாம் என்று சொல்லி அவர் எழுதியிருந்தார். அதைத்தான் நான் இப்போ சொல்ல விடுகின்றேன். ஒரு நூலாக அவர் வெளியிட்டிருந்தார். இந்த நூல் வாழ்த்துக்கள். பறவைகள் சிறுகதை தொகுப்பு. அவர் யாழ்ப்பாணத்திலே தன்னுடைய படிக்கிற காலத்தில் என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும், இது அவருடைய படம், எல்லாவற்றையும். அவர் வேம்படி சுண்டுக்குழி பாடசாலையை படித்தவர். வாழ்த்துக்கள் அண்ணா, மிக்க நன்றி. இவ்வாறு உண்மையில் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆசானாக, மனைவிக்கு ஆசானாக இருந்திருக்கின்றீர்கள். இது எல்லாராலும் முடியாத ஒரு காரியம். ஒரு துறையில் இருவரும் இருப்பது மிக குறைவு அண்ணா. ஆனால் நீங்கள் அந்த துறையில் இருந்து கொண்டு அவரும் அந்த துறையில் மிளிர வேண்டும் என நினைத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய எண்ணம் மிக உயர்வானது. எங்கள் எல்லோருக்கும், இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் பார்ப்பவர்களுக்கும் கூட ஒரு முன் உதாரணமாக இருக்கும். இதை பார்ப்பவர்கள் நிறைய பயிற்சி பட்டறைகள் வீடுகளில் தொடங்கினாலும் தொடங்கி விடுவார்கள் அண்ணா. மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியுமாக தொடங்கி விடுவார்கள் என நினைக்கின்றேன். மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் அண்ணா. உங்களினுடைய இந்த பயணத்திலே இந்த படைப்புகள் பற்றி கூறுங்கள் அண்ணா. நாங்கள் நிகழ்வு முடிகின்ற நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த இலக்கிய பயணத்திலே உங்களினுடைய படைப்புகள் பற்றி கூறுங்கள் அண்ணா. எவ்வாறு இத்தனை படைப்புகள் சொல்லும் பொழுது என்னுடைய முதல் நான் எழுதிய உதயன் சிறுகதை போட்டி ஒன்று வைத்தார்கள் இங்கே. அதில் எழுதிய கதைக்கு எனக்கு தங்க பதக்கம் கிடைத்தது. அதுதான் என்னுடைய கனடாவில் முதலாக எனக்கு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து அதிபர் கனகசாவதி அவர்கள் என்னிடம் சில கதைகள் கொப்பியில் எழுதி வைத்திருந்தேன். அதை அவரிடம் கொடுத்தேன். அவர் வாசித்து விட்டு சொன்னார், இந்திய பத்திரிகைகளுக்கு ஏற்ற தரமான கதைகளாக இருக்கிறது, அங்கே அனுப்பி பார்க்கும்படி. நான் ஆனந்த விகடன் கதை அனுப்பியிருந்தேன். 3 மாதமாக எனக்கு எந்த பதிலும் பெறவில்லை. திடீரென ஒரு கடிதம் வந்தது, என்னுடைய கதை தெரிவாகி இருப்பதாகவும். அப்பொழுது பாலன் அவர்கள் தான், பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் நிர்வாக ஆசிரியர் இருந்தார். அவர் ஒரு சோயினம் காரணமாக அமெரிக்கா சென்றிருந்தபடியால் என்னுடைய கதையை தெரிவு செய்ய முடியாமல் போய்விட்டது என்றும், அவர் அதை வாசித்து தெரிவு செய்திருக்கிறார் என்றும் அறிவித்திருந்தார்கள். அப்பொழுது ஆசிரியராக பிஎஸ்வி அவர்கள் இருந்தார்கள். அதைத் தொடர்ந்து அவர்களுடைய பவள விழா நடந்தது. அதற்கு எழுத சொல்லி கேட்டார்கள். நான் நீர்மூழ்கி என்ற ஒரு குறுநாவல் எழுதியிருந்தேன். அது பவள விழாவில் போட்டியில் எனக்கு பரிசு பெற்று தந்தது. அந்த பரிசோடு அது ஆனந்த விகடனில் 35 பக்கத்துக்கு 5 ஓவியர்கள், அப்பொழுது பிரபலம் வாய்ந்த 5 ஓவியர்கள் அதற்கு படம் வரைந்திருந்தார்கள். அது ஒரு சாதனை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு கதைக்கும் இதுவரைக்கும் பிரபலமான 5 ஓவியர்கள் படம் வரைந்ததில்லை. ஆனந்த விகடனிலும் 35 பக்கத்துக்கு எந்த ஒரு கதையும் இதுவரையும் வந்ததில்லை. அந்த இரண்டும் எனக்கு ஒரு சாதனையாக இருந்தது. ஒரு ஈழத்தமிழருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய இதாகத்தான் நினைத்தேன். அதைத் தொடர்ந்து அவர்களே கேட்டு கேட்டு என்னிடம் பல கதைகளை வாங்கியிருந்தார்கள். தீபாவளி மலர், காதலர் தினமலர்,
மிலேனியம் மலர் என்று அப்படி அவருடைய விசேட மலர்களிலும் என்னை எழுத வைத்து எனக்கு ஒரு விஏபி என்ற ஒரு தரத்தை தந்திருந்தார்கள். அப்பொழுது விஏபி என்று சொல்லப்படுபவர்கள் சுயாதா அவர்கள், ஜெயகாந்தன் அவர்கள் அப்படியான தரத்தில் எனக்கும் அந்த சந்தர்ப்பம் தந்து தங்களுடைய அந்த விசேட இதழ்களில் எழுதவும் வைத்தார்கள். அது எனக்கு ஒரு பெருமையாக இருந்தது. அதைத் தொடர்ந்து கல்வி, குமுதம், கலமகள் போன்ற பத்திரிகைகளும் என்னிடம் கதைகளை கேட்டிருந்தார்கள். அப்போ எழுத எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. இனிய நந்தவனத்தில் இப்பொழுது நான் ஒரு தொடர் எழுதி கொண்டிருக்கிறேன் தமிழை பற்றி. அவர்களும் எனக்கு தொடர் எழுதுவதற்கு சந்தர்ப்பம் தந்தார்கள். கலமகள் குறுநாவல் போட்டியில், ராமரத்னன் குறுநாவல் போட்டி, அது பொதுவாக மிகப்பெரிய எழுத்தாளர்களுக்கு தான் அந்த பரிசு கிடைக்கும். அந்த முறை எனக்கு கிடைத்தது. தாய்மானவர் என்ற எங்களுடைய போராட்ட கதையைத்தான் எழுதியிருந்தேன். அது மிகவும் பிரபலமான கதையாகும். அதன் லக்ஷ்மி அவர்கள் பிரபல எழுத்தாளர், அவர்தான் அதுக்கு நடுவராக இருந்தார். அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கதையை வாசித்த உடனேயே தான் எடுத்து பக்கத்தில் வைத்து விட்டேன், அதற்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று. அந்த அந்த அளவுக்கு நீங்கள் கவர்ந்திருக்கிறீர்கள் என்று. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு தொடர்ந்து குறுநாவல்கள், யுகமாயினி அவர்கள் நடத்த போட்டியில் அம்மாவின் பிள்ளைகள் என்று எழுதியிருந்தேன். அதுவும் எங்கள் போராட்டத்தை பற்றின ஒரு கதை தான். அதுக்கும் பரிசு கிடைத்தது. அப்படியே தொடர்ந்து பல பரிசுகள் பல இதழ்கள் கிடைத்ததால் எனக்கு நிறையவே வாசகர்கள், உண்மையாகவே எனக்கு வாசகர்களை தேடி தந்தது கனடாவில் உதயன் பத்திரிகை, இந்தியாவில், தமிழ்நாட்டில், உலகம் முழுவதும் தேடி தந்தது என்று சொன்னால் ஆனந்த விகடன். நிறைய கதைகள் ஒவ்வொரு மாதமும் என்னுடைய ஒவ்வொரு கதையாவது வெளிவந்து கொண்டே இருந்தது. அதை விட விசேட மலர்களிலும் என்னுடைய கட்டுரைகளோ கதைகளோ வெளிவந்து கொண்டிருந்தன. அதன் மூலம் எனக்கு அப்பொழுது ஆனந்த ஆசிரியர் சொன்னார், 1 கோடி பிரதிகள் தாங்கள் விற்பனை செய்வதென்று. ஒரு புத்தகத்தை 2 பேர் வாசித்தாலும் உங்களுக்கு 2 கோடிக்கு மேற்பட்ட வாசகர்கள் உருவாகி இருக்கிறார் என்று அவர் சொன்னார். அப்பொழுதுதான் எனக்கு தெரியும், நாங்கள் நினைத்து கொண்டிருப்பது 200-300 பேர் தான் எங்களுடைய கதையில வாசிக்கிறார் என்று. ஆனால் பெரிய ஒரு வாசக வட்டத்தை ஏற்படுத்தி தந்தது அவர்கள்தான். அந்த வகையில் இப்பொழுது நிறைய நான் சில நேரம் ஒவ்வொரு வருடமும் திறனாய்வு போட்டி வைப்பேன். அந்த போட்டியில் பங்கு பெற்றவர்கள்லாம் நிறைய பேர். அதில் அவர் சொல்வார், உங்களுடைய கதைகளை அங்கே வாசித்தோம் இங்கே வாசித்தோம் என்று. போன முறையெல்லாம் 12 நாடுகளில் இருந்து பங்கு பெற்றிருந்தார்கள். நினைத்தும் பார்க்க முடியாது, புலம்பெயர்ந்த நாடு 12 நாட்டில் இருந்து அந்த போட்டியில் அவர் பங்கு பெற்றுகிறார் என்றால் பெரிய ஒரு விடயம். அப்படி நிறைய செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. அதை செய்து கொண்டிருக்கிறோம். முடிந்தவரை எங்களுடைய தமிழை வளர்ப்பது எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். நான் வெளியிட்ட எனக்கு கன்னட எழுத்தாளர் இணையம் வாழ்நாள் சாதனையாளர் என்று எனக்கு ஒரு இந்த வாழ்த்துக்கள் அண்ணா, வாழ்த்துக்கள். உங்களுடைய அது விருதுகள் முக்கியமாக என்னுடைய இதில் திருப்பங்கள். என்னுடைய கதைகளை பற்றி நாவல்களை காட்டுகிறேன். என்ன சொல்ல போகிறாய் என்ற ஒரு நாவல், சொல்லடி உன் மனம் கல்லோடி என்று. இது ஒரு நடிகையும் ஒரு பாடகருக்கும் உடைய ஒரு நடன மாதவுக்கும் பாடகருக்கும் உடைய காதல் இது. இந்த அட்டைப்படத்தை இங்கே உள்ள ஒரு பெண்மணி ஐஸ்வர்யா என்று நான் இதை கேட்டதும் அவரே அப்படியான உடையொன்றை அணிந்து அதற்கேற்ற மாதிரி அந்த படம் எடுத்து தந்தார். அது எனக்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது. அம்மாவின் பிள்ளைகள் என்று சொல்லி, இது ஒரு தென்னந்தோட்டம் எப்படி அழிக்கப்பட்டது இந்த போர் சூழலில் என்பதை பற்றி எழுதியிருந்தேன். உறங்குமோ காதல் நெஞ்சம் என்னுடைய முதலாவது நாவல். இதுவும் ஒரு தமிழ் பிரதேசத்துக்குள் அந்நிய நாடொன்று புகுந்தால் என்ன நடக்கும் என்றதை பற்றி எழுதியிருந்தேன். நான் நினைக்கிறேன் முதல் வந்த போர் சூழலில் முதல் வந்த கதை இதுவாகத்தான் இருக்குமென்னு நினைக்கின்றேன். நீர்மூழ்கி என்பது ஆனந்த விடலில் பரிசு பெற்ற இந்த நாவல். இதுவும் எல்லாராலும் பேசப்பட்டது. அடுத்தது எங்கே இந்த வெண்ணிலா. இதுவும் ஒரு வெளிநாட்டுக்கு இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த ஒருவர் எப்படியான சூழ்நிலையை எதிர்கொள்கிறார் என்பது பற்றின நாவல். இதை விட சிறுகதை தொகுப்புகளும் இருக்கின்றன, அதையும் காட்டி விடுகின்றேன், நேரம் காணாது. சதி விரதன் என்பது இந்த பெயரை நானே உருவாக்கினேன். ஏன் உருவாக்கினேன் என்றால், பதி விரதை என்ற பெயர் இலக்கியத்தில் இருக்கிறது. அது என்ன சொல்லுறது என்றால், பெண்கள் மனைவி மேல் ஆணுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று. அந்த நாட்களில் ஆண் ஆதிக்கம் இருந்தபடியால் அவர்கள் இந்த சொல்லை மட்டும் வைத்திருந்தார்கள். அதே நேரத்தில் ஒரு ஆண் மனைவிக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற சொல் இல்லை. ஆனபடியத்தான் நான் இந்த சதி விரதன் என்ற சொல்லை உருவாக்கினேன். இதை தமிழ்நாட்டை சேர்ந்த சிலருக்கு இந்த சொல்லு பிடிக்கவே இல்லை. அதென்னண்டு அப்படியெல்லாம் சொல்லிடும் என்று சொல்லி, அதென்னண்டு ஆண் நேர்மையாக இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் கேட்டார். ஒரு
சூம் மீட்டிங்கில் தான் அவர்கள் ஆய்வு பண்ணார். அதுவும் ஒரு ப்ரொஃபஸர். அவர் கேட்டது அவர்களால் அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வர முடியவில்லை. அப்போ நான் அதை சொன்னேன், இப்படி இந்த காலத்தில் பெண்ணுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறபடியால் ஒரு ஆணும் பெண்ணுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை நான் இதிலே குறிப்பிட்டிருந்தேன். இந்த சொல்லு புது சொல்லு என்னுடைய சொல்லு. அது சொல்லை உருவாக்கினதற்கே சில பேர் என்னோடு முரண்பட்டார்கள். எப்படி ஒரு எழுத்தாளன் உருவாக்கலாம் என்று. அப்பொழுது எனக்கு பேராசிரியர் சுப்பிரமணிய ஐயா, பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்கள், இந்தியாவிலிருந்து பேராசிரியர் கருமுத்தையா அவர்கள் எனக்கு சாதகமாக தங்களுடைய கருத்துக்களை சொல்லி மற்றவர்களுக்கு அதை விளங்கப்படுத்தி விட்டார்கள். அடுத்தது இது ஆனந்தங்கள் வந்த கதைகள் எல்லாவற்றையும் சேர்த்து இதுதான் பாசம் என்பதா என்று என்ற கதைகள் எழுதியிருந்தேன். நின்னையே நிழல் என்று எங்கள் போர் சூழலில் எழுந்த எல்லா கதைகளையும் இதிலே சேர்த்திருக்கிறேன். போராட்ட கதைகள். யாதுமாகி நின்றவள் என்பது எங்களுடைய இலக்கியத்தில் உள்ள பல கதைகளை, இலக்கிய பாடல்களுக்கு நவீன கதைகளை எழுதியிருக்கிறேன். அது அதை விட இது சாக்லேட் பெண்ணும் பண்ணை வீடும் என்று வெளிநாடுகளில் நான் போய் பார்த்து எழுதின கதைகள். இது முழுத்திலும் வெளிநாடு. பொதுவாக வெளிநாட்டு கதைகளை ஆங்கிலத்தில் இருந்து மொழிபெயர்ப்பார்கள். இது நானாகவே என்னுடைய மொழியில் எழுதினபடியே வித்தியாசமாக இருக்கிறது. அடுத்தது மிக்க தங்கை நன்றி அண்ணா. நீங்கள் காட்டுங்க உங்களோட நிறைய கதை, சொல்லுங்க. நிறைய ஆக்கங்கள் உங்களிடம் கைவசம் இருக்கின்றன. இப்போதும் பல வாசகர்களை கொண்ட உங்களிடம் நீங்கள் சொன்னபடியினால் எனக்கு இப்போது நினைவு வந்தது, உங்களினுடைய நூல்கள், படைப்புகள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதாக அறிந்திருக்கின்றன. அந்த மொழிபெயர்ப்புகள் இந்த மொழிகளில் மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது உங்களுடைய படைப்புகள்? ஆங்கிலத்தில், ஜெர்மன் மொழியில் வந்திருக்கிறது, பிரெஞ்சு மொழியில் வந்திருக்கிறது, கன்னடம், தெலுங்கு, சிங்கள மொழியிலும் இப்பொழுது வந்திருக்கிறது. அது நிறைய அவர்களாகவே இப்போ கல்வியில் வந்த கதையெல்லாம் கன்னட மொழியிலே அவர்களுடைய இணை பத்திரிகை தான். அவர்களே என்னிடம் எழுதி கேட்டு அந்த கதையை தாங்கள் மொழி மாற்றலாமாண்டெல்லாம் கேட்டு அதை செய்திருந்தார்கள். இதை விட இங்கே இந்த நூல் வதனம் என்ற ஒரு நூல் இளையோருக்காக நாங்கள் நடத்துகின்றோம். கிராமத்து வதனம் பெண்கள் அமைப்பு தான் இதை பொறுப்பாக எடுத்து செய்கிறார்கள். நான் இதனுடைய முதன்மை ஆசிரியராக இருக்கின்றேன். இந்த புத்தகங்களை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்ற இளையோர்களுக்காக இந்த புத்தகங்களை நாங்கள் செய்கிறோம். வதனம் அதன் பெயர் ஒவ்வொரு காலாண்டுக்கும் வருகிறது. நான் தமிழாரம் என்ற ஒரு சிறுவர்களுக்கான, குழந்தைகளுக்கான பாடல்கள், சிறுவர் நாடகங்கள் அப்படியானவற்றை செய்கிறேன். அதற்கு நான் பொறுப்பாக இருக்கின்றேன். தமிழாரம் என்பது. இந்த நூல்கள் வெளிநாடுகளுக்கு நீங்கள் தனித்து கனடா சிறார்களுக்கு மட்டும் வழங்குகின்றீர்களா அல்லது வெளிநாடுகளுக்கும் அவற்றை கொடுத்து உதவுகின்றீர்களா? வெளிநாடுகளில் இதற்கு எப்படி மதிப்பு இருக்கும் என்று தெரியாது. என்னுடைய கதை புத்தகங்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே தான், அங்கே தான் பிரசுரமான மணிமேகலை பிரசுரமும் இனிய நந்தவனமும் தான் செய்கிறார்கள். அப்பொழுது அவர்களிடம் சொல்லி யாருக்காவது தேவை என்றால் அங்கே இருந்தே அனுப்ப சொல்லி இருக்கின்றேன். ஏனென்றால் இங்கே கொண்டு வந்து திருப்பி அனுப்புவது தபால் செலவு. அதுகளுக்காக அங்கே இருந்தே அவர்களே அனுப்புகிறார்கள். யாருக்காவது தேவை என்றால் மணிமேகலை பிரசுரம் அல்லது இனிய நந்தவனத்தில் கேட்டால் அவர்கள் அனுப்பிவிடுவார்கள் என்னுடைய புத்தகங்கள். சிறார்களுக்கான நூல்கள் புலம்பெயர் தேசங்களில் வாழுகின்ற வேறு சிறார்கள், எங்கள் நாடுகளில் இருக்கிற சிறார்களுக்கும் அவை உபயோகமாகும். இப்ப அது பரீட்சைக்காக நான் அதை சொல்லவில்லை. அவர்களினுடைய அந்த வளர்ச்சிக்கு, மொழியின் வளர்ச்சிக்கு அவை உதவுவனாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்னொரு நேரத்தில் அவற்றை பற்றி பேசி உங்களிடம் இருந்து அவற்றை பெறுவதற்கான வழிகளை தேடிக்கொள்ளுகின்றோம். நிச்சயமாக உங்களுடைய இந்த ஆளுமை கொண்ட எழுத்து உலகத்தில் மிளிர்கின்ற நீங்கள் பல மொழிகளில் உங்களுடைய படைப்புகள் இப்போது மொழிபெயர்க்கப்பட்டு பல வாசகர் கூட்டங்களில் தனித்து எங்கள் மொழிகளோடு மட்டுமல்லாது பல மொழிகளில் இப்போது சொல்லியிருந்தீர்கள். சிங்கள மொழியில் கூட உங்களினுடைய இந்த படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கின்றது என்று சொல்லி
அப்படியானால் உண்மையில் உங்களுடைய இந்த கூடுதலான படைப்புகளை பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அந்த அனுபவங்களோடு அந்த கதைகள் வந்திருக்கின்றன. நாங்களும் உங்களுடைய அந்த படைப்புகளை பார்ப்பதற்கும் வாசிப்பதற்கும் ஆவலாக இருக்கின்றோம். இன்னொன்று நான் சொல்ல இவற்றோடு விரும்புகிறேன். திரைப்படத்துறையிலையும் நாங்கள் திரைக்கதை வசனங்கள் எழுதியிருக்கிறேன். இது ஒரு சிடி வந்து திரைப்படத்தை எடுத்தது. இதுவும் ஒரு சிடி. அப்படி 3 திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனமும் எழுதியிருக்கிறேன். அப்ப எல்லா பன்முக வித்தகனாக நாங்கள் சொன்னது போல் இலக்கியத்தில் மிகுந்த தேர்ச்சியும் உயர்ச்சியும் பெற்ற அண்ணா நீங்கள் பல முகங்களை பன்முகத்தினை கொண்டவராக இந்த இலக்கிய துறையிலே விளங்குவதற்கு உங்களிடம் பல படைப்புகள் இருக்கின்றன. இவை உங்களோடு மட்டும் நின்று விடாது. உங்களினுடைய தூர நோக்கு பார்வை இந்த இளையவர்களோடு தான் இத்தனை வருடங்கள் கழித்திருக்கிறீர்கள். 25 வருடங்களுக்கு மேலும் இளையோரோடு உங்களுடைய பயணம் சென்றிருக்கிறது. மிக்க வாழ்த்துக்கள் என எதை நாங்கள் தேடுகின்றோமோ அந்த இடத்திலே நீங்கள் நிற்கின்றீர்கள். உங்கள் போன்றவர்கள் மிக குறைவானவர்கள் தான் இளையோர்களோடு தங்களுடைய பயணங்களை வைத்திருக்கின்றார்கள். பல இலக்கியவாதிகள், பல எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் எல்லாம் இந்த இளையோர்களோடு அவர்களினுடைய மிக்க நன்றி அண்ணா, மிக்க நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் இதிலே அவர்கள் தொடர்பு கொள்ளலாம். புத்தகங்கள் தேவை என்றாலோ அல்லது என்னுடைய கதைகளை வாசிக்க விரும்பினாலோ அவர்கள் இதிலே போய் வாசிக்கலாம். நன்றி. பதிவில் போட்டு விடுங்கள் அண்ணா. தேவையானவர்கள் இந்த பின்னோட்டத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளுவார்கள். நாங்கள் இதில் போட்டு விடுவோம். மீண்டும் நாங்கள் நிறைவுக்கு வருகின்ற போது அண்ணாவினுடைய இந்த படைப்புகளுக்காக கிடைத்த விருதுகள் பற்றி ஒரு சில விருதுகள் பற்றி கூறுங்கள். நிறைய விருதுகள் கிடைத்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 38 தரமான விருதுகள் கிடைத்திருக்கின்றன. பலது கிடைத்தாலும் அந்த தரமான புத்தகங்கள் என்று சொல்லி எனக்கு அதை விட ஒன்றாரியோ முதல்வர் விருது, ஒன்றாரியோ கவர்னர் விருது கிடைத்திருக்கிறது. இங்கே உள்ள இலக்கியம் சார்ந்த புத்தகங்களுக்காக தமிழர் தகவல், தமிழ் மிரர் போன்ற தூறல் போன்ற இதழ்களின் விருதுகள் இங்கே கிடைத்திருக்கின்றன. தமிழ்நாட்டிலிருந்து முதல்வர் விருது கிடைத்தது. ஆனந்த வீடன் விருது கிடைத்தது. கலைமகள் நூலிலிருந்து கிடைத்தது. மேலும் சில உலக பல்கலைக்கழகத்தின் விருது, அப்படியான பல விருதுகள் என்ன கிடைத்தன. மற்றது என்னமொன்று சொல்ல வேண்டும், எங்களுடைய வரலாற்றை சார்ந்த சோழ இளவரசி மாரத புரவியவல்லி என்று பொழுது ஞாயிற்றுக்கிழமை வீரேசரில் அந்த தொடர் வந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வரலாற்றை அதிலே குறிப்பிட்டிருக்கின்றேன். எங்களுடைய அழிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட வரலாறு அது பலரும் பாராட்டி இருக்கிறார்கள். நேரம் இருந்தால் அவர்கள் ஞாயிறு வீரேசில் வாசிக்கலாம், இல்லாவிட்டால் நூலாகவும் வரும். அதற்கான படங்களையும் நான் வரைந்திருக்கிறேன். ஏஐயின் துணையோடு, தொலைநுட்ப துணையோடு வரைந்திருக்கிறேன். 46 படங்கள். அது சிறப்பாக இருக்கிற அந்த படங்களும் எல்லாரும் பாராட்டி இருந்தார்கள். முதலாக தொடரும் எழுதி படமும் வரைந்த ஒரு சாதனையை நான் செய்திருக்கின்றேன் இந்த வீரேசரி இதழின் மூலம். மிக்க நன்றி அண்ணா. எல்லா துறைகளிலும் உங்களினுடைய அந்த ஈடுபாடும் எப்படி சொல்லுவது, அந்த தெளிவான பணிகளும் உங்களை இந்த இடத்தில் இன்று நிறுத்தி இருக்கின்றது. உங்களிடமிருந்து பல விடயங்களை நாங்கள் இப்போது அறிந்திருக்கின்றோம்னா, பல பேருக்கான எங்களினுடைய இனத்துக்கான முன்மாதிரியான ஒருவரை இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன் என்கின்ற ஒரு பெருமையோடு இங்கே பார்த்தால் என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தாயகத்தில் இப்போது பார்த்தால் நாங்கள் இவ்வாறு எல்லாம் இங்கே கதைத்து பேசி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களினுடைய சூழல் தாயக சிறுவர்களாக இருக்கலாம், புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற இளையோர்களாக இருக்கலாம், அவர்களினுடைய மனங்கள்
அவர்களினுடைய போக்குகள் எவ்வாறு இருக்கின்றன? இந்த இடத்தில் நான் கேட்பது என்னவெனில், எங்கள் மொழிகளோடு எங்களுடைய பண்பாடுகளோடு அவர்கள் பின்தொடர்கின்றார்களா அல்லது அவற்றை விட்டு தூர விலகி நிற்கின்றார்களா? உங்களுடைய பார்வையில் நீங்கள் அவர்களோடையே இப்போது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றீர்கள், நாட்டோடு கூட உங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது, எல்லா வகையிலும் நீங்கள் அவர்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். எவ்வாறு இப்போது இருக்கின்றது எங்களுடைய இளைய தலைமுறையினருடைய வாழ்க்கை முறைகள்? ஆஹ், இலங்கையை பொறுத்தவரை அந்த நாட்டு இளைய தலைமுறையினரை ஆஹ், தவறான வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதே திட்டமிட்டு செய்யப்பட்டது அங்கே. அதை நாங்கள் மறக்கக்கூடாது. போர் சூழல் முடிந்ததும் இவர்களை திரும்பவும் இப்படியான ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடாது, அவர்கள் சிந்திக்கக்கூடாது என்பதை முக்கியமாக கொண்டுதான் இந்த போதை வஸ்துகள் எல்லாம் பரப்பத் தொடங்கினார்கள். அது குறிப்பாக யாழ்ப்பாணத்தை நோக்கித்தான் அவர்கள் துவங்கினார். ஆனால் நிச்சயமா. அவர்களுடைய கஷ்டகாலம் அது யாழ்ப்பாணத்துக்கு வந்தது, அப்படியே தெற்கு பக்கமும் போய்விட்டது. அதை கடத்தியவர்கள் எல்லாம் அவர்களோடு சேர்ந்தவர்கள் தான். ஆனபடியே அவர்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் வியாபாரம் செய்வதை விட அங்கே கூட வியாபாரம் செய்யலாம் என்று அங்கே போனார்கள். இப்பொழுது அவர்களுக்கே அதை ஒழிப்பது கஷ்டமான ஒரு நிலை இருக்கிறது. அதனால் எங்களுடைய இளைய தலைமுறையினர் பலர் இதுகளுக்கு ஈடுபட்டதால் குடும்பத்தை கவனிக்கவோ அல்லது படிக்கவோ ஒன்றிலேயுமே கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை அந்த ஏதோ ஒரு மாற்றங்கள் அந்த கல்வியில் என்ற கல்வியை பற்றி எல்லோரும் திருப்பி திருப்பி சொன்னதால் இந்த முறை வந்த பரீட்சை முடிவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. இன்னும் திருந்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய இது. ஏனென்றால் எங்களுடைய இனத்துக்கு எத்தனையோ சாபக்கேடுகள் அவற்றையெல்லாம் கடந்து நாங்கள் போய்க்கொண்டே இருக்கிறோம். போராட்டம்தான் எங்களுடைய இது. அதை தவிர்க்க முடியாது. ஆனால் நாங்கள் கேட்காமலும் எதுவும் அவர்கள் தரப்போறதில்லை. ஆனபடியே கேட்டால்தான் ஏதாவது கிடைக்கும். நாங்கள் போராட வேண்டும். ஒற்றுமையாக இருந்தால் பல விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த ஒற்றுமை எங்களிடம் இல்லை. அதுதான் எங்களுடைய ஒரு குறை. நாங்கள் எதையும் ஆவணப்படுத்துவதில்லை. அது இரண்டாவது குறை. தாயகம் நோக்கி உங்கள் பார்வை அவ்வாறு இருக்கிறதுன்னா, புலம்பெயர் தேசங்கள் எவ்வாறு இருக்கின்றது பரந்த நோக்கில் பார்க்கின்ற போது? இந்த இளைய தலைமுறையினுடைய வாழ்க்கை முறைகள், அவர்களுடைய உரையாடல்கள், அவர்களினுடைய ஈடுபாடு, எங்கள் மொழியோடு அவர்களுக்கு இருக்கின்ற ஈடுபாடு பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? நான் தொடர்ந்து பயணிப்பதால் கேட்கின்றேன். அவர்கள் அவர்கள் நிறையவே எங்களுடைய மொழியையும் எங்களுடைய கலாச்சாரத்தையும் பின்பற்றுவதில் அவர்கள் நிறையவே செய்கிறார்கள். சில பெற்றோர்கள் தான் அவர்களை அந்த தவறான வழியில் இழுத்து செல்கிறார்கள். அதுக்கு நான் பெற்றோரைத்தான் குறை சொல்லுவேன். நான் ஒரு ஆசிரியராக இருந்தபடியே எனக்கு தெரியும் எப்படியான சூழ்நிலையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர்கிறார்கள் என்று. அவர்களுக்கு சரியான ஆர்வம் இருக்கிறது. பெற்றோர்கள் அவர்களை கொண்டு வந்து தகுந்த வழியிலே விட வேண்டும். மற்றது இங்கே உள்ளவர்கள் அவர்களை எப்படியான ஒரு திசையிலே கொண்டு போக வேண்டும் என்றதை இங்கே உள்ள பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து அதை முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவை அவர்கள் எடுக்கவில்லை. ஒவ்வொருவரும் தாங்கள் தான் தனி மனிதர், தாங்கள் தான் பெரியவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு இங்கே உள்ள ஒவ்வொரு வகுப்பிலேயும் குறைந்தது 5 நல்ல கட்டிக்கார பிள்ளைகள் இருப்பார்கள். 50 வகுப்பு எடுத்தாலும் ஒவ்வொரு வகுப்பிலையும் 5 படி எடுத்தாலுமே அவ்வளவு பிள்ளைகளையும் கொண்டு வந்து தனிப்பட்ட முறையில் சனி ஞாயிறு தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு பணத்தையோ இதையோ நாங்கள் செலவிட்டு அவர்களை படிப்பித்தால் அவர் நல்ல ஒரு நிலையில் வருவார்கள். தமிழை சிறந்த முறையிலே இல்லை ஈவன் மற்ற நாடுகளோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு இங்கே தமிழை வளர்க்க முடியும். அந்த அளவுக்கு அறிவுள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனக்கு தெரியும், என்னுடைய வகுப்பிலேயே எத்தனையோ கட்டிக்கார பிள்ளைகள் இருக்கான அந்த பிள்ளைகள் அங்கே மேலே வரும் பொழுது என்ன செய்ய போகிறாருன்னு எனக்கு தெரியாது. அவர் 8ஆம் வகுப்பு வந்த உடனே அவருடைய பெற்றோருடைய வழி நடத்தல், அவருடைய நண்பர்களுடைய வழி நடத்தல், அது எல்லாத்திலேயுமே தங்கி இருக்கிறது. எப்படியான நண்பர்களோடு சேர்கிறார்கள் என்று, எப்படியான பழக்க வழக்கங்களை அவர் கொண்டிருக்கிறார்கள் என்று. இங்கே உள்ள இன்னும் ஒன்று, இங்கே உள்ள நாங்கள் வந்த தொடக்கத்திலேயே எல்லா பிள்ளைகளையும் கலை நிகழ்ச்சிகளோ நாடகமோ அந்த டான்ஸோ பரதநாட்டியமோ அல்லது இசையோ எல்லாத்துக்கும் நாங்களே மேடைகள் நின்று கத்துன்னு கத்தி எல்லாரையும் அங்கே அனுப்பினோம். ஆனால் இதில் என்ன விஷயம் வேண்டாம், இந்த டான்ஸ் டீச்சர்ஸோ இந்த இசையை இதற்கிற டீச்சர்ஸோ அவையோரும் எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு வருவதில்லை. கேட்டால் வகுப்பு இருக்கணும், எதை தாங்கள் சொல்லிக் கொடுத்தோமோ அதுக்கு அவர்களே உதாரணம் சொல்லுவால் வகுப்பு இருக்கு வரையில் அது மாஸ்டர் ரெண்டு. அப்போ நாங்கள் மேடையில் நின்று அங்கே போங்கோ இதில் படியுங்கொண்டு சொல்கிறோம். அவைகளுக்கு இப்படியான ஒரு பொது நிகழ்ச்சியில் வந்து பங்குறதுக்கு அவர்கள் விருப்பமும் இல்லை, வரவும் மாட்டார். அதுதான் நான் ஒரே சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் இப்பொழுதும் பங்களிப்பு செய்து கொண்டு இருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் தாங்கள் உண்டு, தங்களுடைய குடும்பம் உண்டு என்று அவர்கள் தங்களுடைய
வருமானத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது இங்கே உள்ள பெரிய ஒரு தவறு. அதை எல்லோரும் சொல்லி காட்ட வேண்டும். நன்றி அண்ணா. வெளிப்படையான உண்மைகளை உரத்து கூறுகின்றீர்கள் அண்ணா. நிச்சயமாக அது உங்களுடைய ஆழ்ந்த மனதில் ஏற்படுத்திய வடுக்களாக இருக்கலாம். ஏனெனில் ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் பார்க்கின்ற போது அவை உண்மையில் ஜீரணிக்க முடியாத பல இடங்களை நீங்கள் சந்தித்திருக்கின்றீர்கள். பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருக்கின்றீர்கள். நாம் மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உண்மையில் இலக்கிய ஈடுபாட்டோடு பன்முக ஆளுமையை கொண்ட மிக பெரும் ஒரு ஆளுமையான எழுத்தாளரை இன்று எங்களினுடைய இந்த ஏணிப்படியானது ஏற்றி வைத்து அழகு பார்த்து இருக்கின்றது. உண்மையில் எழுத்தாளர் குரு அரவிந்தன் என்று சொன்னால் அவரை தெரியாதவர்கள் அவருடைய வட்டத்தை தாண்டி பல இடங்களில் இப்போது தாயகமாக இருக்கலாம், தமிழ்நாடாக இருக்கலாம், எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் அத்தனை பேரும் விரும்பி வாசிக்கின்ற படைப்புகளை கொண்ட ஒரு மிக பெரும் ஆளுமையை இன்று நாங்கள் இங்கு கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கை பயணத்திலிருந்து பல விடயங்களை இங்கே இருப்பவர்கள் கேட்டு அறிந்திருக்கின்றார்கள். நாம் மிக்க நன்றி. உங்களுடைய இந்த நேர பழுக்களை நேர நேரங்கள் இல்லாது ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கேட்டவுடனே இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்து உங்களினுடைய இந்த பயண வாழ்க்கை அனுபவங்களையும் என்ன இந்த சிறார்களுக்கு நாங்கள் செய்யலாம் என்று பல இடங்களில் நீங்கள் கூறியிருந்தீர்கள் இளையோருக்கான. இன்னும் ஒன்றோடு இந்த நேர்காணலை நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை, அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியானது பல சிறார்களையும் இளையோர்களையும் நோக்கிய பயணத்தினை பல வாறு நம் மொழியோடு ஒன்றிணைந்த பயணத்தினை அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பல இடங்களில் இதனை பார்த்தும் கேட்டும் கொண்டு இருக்கிற இளைய தலைமுறையாக இருக்கலாம், எங்கள் போன்றவர்களாக இருக்கலாம், எங்கள் முன்னோர்களாக இருக்கலாம். அவர்களுக்காக நீங்கள் என்ன சொல்லி வைக்க விரும்புகின்றீர்கள்? இந்த தருணத்தில் எங்களினுடைய அண்ணா நிறுவனருக்காக இருக்கலாம், எங்களுடைய நிர்வாக குழுவுக்காக இருக்கலாம், பார்வையாளருக்காக இருக்கலாம், நீங்கள் என்னத்தை இந்த இடத்தில் விட்டு சொல்ல விரும்புகின்றீர்கள்? நிச்சயமாக. நான் உங்களை கவிதை முத்தம் 20 சந்தித்து இருக்கிறேன் நினைக்கிறேன். இப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் அதன் விருந்தாளியாக வந்திருந்தேன். உங்களுடைய கவிதையும் நான் கேட்டிருக்கிறேன். இந்த தொலைக்காட்சி முக்கியமாக சொல்ல வேண்டிய என்னென்றால் மிக சிறப்பான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அடிக்கடி அதை பார்ப்பேன். இங்கே உள்ள பலரை கூட நேர்காணல் கண்டிருக்கிறீர்கள். அப்படியானவர்களை தெரிந்தெடுத்து நீங்கள் செய்வது பெரிய ஒரு சாதனை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்போ அடுத்த தலைமுறைக்கு இவர்களை பற்றி தெரிய வேண்டும். ஏனென்றால் இவர்கள்தான் இங்கே தங்களுடைய நேரங்களை செலவழித்து சில பேர் செய்கிறார்கள், தமிழ் வளர்க்கிறார்கள். ஆனால் அது பணத்துக்காகத்தான். அவர்கள் பணத்தை ஒரு பக்கத்திலும் அதை வளர்ப்பதில் ஒரு பக்கத்திலும் இருக்கிறார்கள். சில பேர் தங்கள் பணத்தையே கவனிக்காமல் தங்களுடைய நேரம் முழுவதையும் செலவழிக்கிறார். அதைத்தான் நான் சொல்வேன். தொண்டு செய்கிறார்கள். அவர்களை நீங்கள் இனங்கண்டு அவர்களை நீங்கள் இதந்து கொண்டு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுடைய சேவைகளை மற்றவர்களுக்கு அறிய தருகிறீர்கள். பெரியொரு சேவை. இதற்காக நான் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி நிறுவனருக்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் எல்லோருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். தொடருங்கள் உங்கள் பயணம். எங்களால் முடிந்த அளவு எங்கள் உதவிகளை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். உங்கள் பயணம் தொடரட்டும். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி அண்ணா. உங்களுடைய ஆரோக்கியமான இந்த வாழ்த்துக்கும் உங்களை போன்றவர்கள் எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த இடத்தில் அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியின் நிறுவனராகவும் ஒரு ஆணிவேராகவும் எல்லாவற்றையும் தாங்கி பிடிக்கின்ற ஒருவராக அன்பு அண்ணனாக எங்களோடு அன்று தொட்டு இன்று வரை, தொடக்கத்திலிருந்து இன்று வரை பல காலங்கள் நாங்கள் இந்த பயணத்தில் இருக்கின்றோம். அவர் பார்த்து பார்த்து யார் யாருக்கு என்னென்ன வேண்டுமோ அவற்றை எல்லாம் எங்களுக்கு தந்து கொண்டிருப்பார். தான் போன்று அவரும் ஒரு பன்முக வித்தகர், ஒரு நடிகர், எழுத்தாளர், அவ்வாறு பல விடயங்களை தன்னகத்தே கொண்டவர், கவிஞன். இவற்றுக்கு அப்பாற்பட்டு நிறைய மனித நேயத்தை தன்னகத்தே கொண்ட ஒருவர் தான் எங்களுடைய நிறுவனர் முனிவர் தாலை உதயநேசன். அவர் எல்லோருக்குமான தான் மட்டும்
அவற்றை அனுபவிக்க கூடாது என்று மேற்படியாக ஒவ்வொன்றையும் செய்யும்படி எங்களை மிக கட்டி கொடுக்கின்ற ஒருவர். அவர் ஒரு தந்தையாக நாங்கள் சொல்வது எப்பொழுதும் தாயுமானவர் என்று சொல்லி அவ்வாறு எல்லோருக்குமானவற்றை கொடுக்கின்றவர். இந்த நேரத்தில் அவருக்கான நன்றியினையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் அண்ணா உங்களோடு சேர்ந்து நாங்களும் அவருக்கு கூறி நிற்கின்றோம். நிச்சயமாக எழுத்தாளர் குரு அரவிந்தன் அண்ணா அவர் ஒரு சாதாரண ஒரு பேர் அல்ல, ஒரு பல பேரினாலும் பல விடயங்களை பல வேறுபாடான பயணத்தில், அந்த எழுத்து பயணத்தில் பல்வேறு விதமான நாவல்கள், கவிதைகள், நாடகங்கள், சிறுகதைகள் என பல்வேறு விதமான உணர்வுகளோடு இளைய தலைமுறைக்காக இருக்கலாம், எங்களுக்காக இருக்கலாம், பலவற்றை படைத்து நின்ற ஒரு பேராளுமையோடு இன்றைய நேர்காணல் அமைந்ததை இட்டு மிக்க மனநிறைவும் மகிழ்ச்சியும் அண்ணா, மிக்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் கூறிக்கொண்டு இத்தருணத்துக்காக எல்லோருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இங்கே வருகை தந்து எங்களை உற்சாகப்படுத்திய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியையும் பாராட்டுதலையும் கூறிக்கொண்டு எனது அன்பு நன்றி ஆதி நீண்ட நாட்களாக உங்களை நேர்காணல் செய்ய வேண்டும் என்பதில் குறிக்கோளாக இருந்தார். பல தடவைகள் அந்த நேரங்கள் சரிவராத காரணத்தினால் இந்த முறை எப்படியாவது செய்துவிட வேண்டும் என்று அவர்களுடைய அன்பு வேண்டுகோளும் இன்று அண்ணா இங்கு வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. இத்தருணத்தில் ஆதிக்கும் அவரும் எங்களுடைய அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையின் கனடா நாட்டின் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றார். அவருக்கும் இத்தருணத்தில் நன்றியை கூறிக்கொண்டு எங்களினுடைய ஒருங்கிணைப்பாளர், சர்வதேச ஒருங்கிணைப்பாளர் அண்ணா கண்டிருப்பீர்கள், மதிப்புறு முனைவர் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் இங்கே இணைந்திருக்கின்றார். அவர் என்னாலும் எல்லா நிகழ்வுகளிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பது போல் எங்கும் இருப்பார். அவரும் இங்கே இருந்திருப்பது மிகச் சிறப்பு. அதைவிட அண்ணாவுக்காக இங்கே வருகை தந்த அத்தனை பேரும், சுதர்சினி இருக்கின்றார், அண்ணாவின் உறவுகள் இருக்கின்றார்கள், அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் கூறிக்கொண்டு இத்தருணத்தில் இந்நிகழ்வினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வில் பங்கு பெற்றியவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நேர்காண்ட உங்களுக்கும் தமிழ்மணி தாளை உதயநேசன் அவர்களுக்கும் அவர் ஏற்படுத்தி தந்த இந்த சந்தர்ப்பத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. மிக்க நன்றி அண்ணா. நன்றி.